யாராவது ஒருத்தர் ப்ரேயர் அக்கா, நீங்க ப்ரேயர் பண்ணுங்க அக்கா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனே, இது ஒரு மாலை வேதத்திற்கு அப்பா உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு குடும்பமாக ஒன்றாக சேர்ந்து இந்த வேத ஆராய்ச்சிக்காக கூட்டியிருக்கிறோம்ப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. எங்கள் ஞானத்தால நிறைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சத்தியத்தை நாங்கள் முறையாக கற்றுக்கொள்ள திருவித்தாங்க. எங்களுக்கு இதை கற்றுத்தரக்கூடிய பிள்ளைகள் 2 பேரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவங்களும் நீங்க ஞானத்தால நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரே ஆண்டவரே அவங்களுக்கு எல்லாவற்றையும் தெளிவாக புரிய வைத்து எங்களுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கவும், நாங்கள் அதை முறையாக கற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இதுல கலந்திருக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய சுகத்துக்காக, பலத்திற்காக, தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவரே எல்லாருக்கும் போதுமானவர்கள் வழிநடத்திலே ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். 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 இது வரைக்கும் நம்ம ரைட் டிவிஷன் டூல்ஸ்னோட இதை எடுத்து பார்த்துக்கிட்டு வரோம். ஒரு 3-4 வாரமாவே வந்துட்டு அஞ்சாவது வாரம்னு நினைக்கிறேன் இது. ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்டடி பண்ணதுல இருந்து யாராவது ஒரு சின்ன கேட்சப் என்ன கிடைச்சிருக்கு இவ்வளவு நாள் நம்ம இந்த ஒரு 4-5 வீக்ஸா இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் பார்த்துருக்கிறதுல என்ன புரிதல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது எதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? ஒரு சின்ன ரீகேப் மாதிரி. யாராவது ஸ்க்ரீன்லயே டிஸ்பிளேல கூட போட்டிருப்பேன், ஸ்க்ரீன் ஷேரிங்ல இருக்கும். இல்ல உங்களுக்கு ஜஸ்ட் என்ன ஞாபகம் இருக்கு, எதை பத்தி நம்ம படிச்சுட்டு இருக்கோம், என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்? ஏதாவது ஒரு Lord Jesus Christ is not talking with us. ஓகே. சொல்லிட்டு எப்படி அந்த சமாரியா ஸ்திரீ கேட்டதுக்கு அவன் தன்னை நாயின்னு சொல்லி தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான். அதாவது வாட் எவர் when Lord Jesus Christ whenever he dealt with other than Jewish people and the Gentiles போது அவர் he was bound within that அந்த நியாயத்து இதுக்கு கீழ்ப்படிந்துதான் அந்த ஒரு அவர் அந்த மற்ற வேலைகளை எல்லாம் செஞ்சாரு. he didn't come out of the law. அதுல அவங்களுக்கு எல்லாம் சுகம் கொடுக்கும் போதும் அப்புறம் அந்த சென்ச்சுரியனுக்கெல்லாம் பேசும் போதும் கூட அவர் அந்த லாவை அதுக்கு உட்பட்டு அவர் செஞ்சு முடிக்கிறாரு. அப்புறம் அவர் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணதுனால he didn't come out of the law, but he fulfilled the law and he gave us deliverance. அதுல நம்ம நிறைய ஒரு 4-5 இன்ஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுல இதெல்லாம் பார்க்கும்போது இதுவரைக்கும் கேட்காத எத்தனையோ மீட்டிங்ஸ் போயிருக்கேன், எத்தனையோ பைபிள் ஸ்டடியில கூட உட்கார்ந்துருக்கேன். ஆனா இது ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனரா இருந்தது எனக்கு. இந்த கிளியர் டெபினிஷன் நான் கேட்காத ஒரு விஷயம். அது ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு. ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஆர்வமா அதை திருப்பி திருப்பி கேட்கணும் அப்படின்றது. அது கேட்கும் போதுதான் அது மண்டையில நமக்கு ஒரு மாதிரி கிரகிச்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் வந்துட்ட பிறகு இதெல்லாம் நம்ம கேட்டோம், ஆனா என்னன்றது அந்த மாதிரி ஒரு கிளியரா தெரியல. அன்லெஸ் அண்ட் அன்டில் நிறைய தடவை கேட்டாதான் அது ஒரு மாதிரி மைண்ட் ரெஜிஸ்டர் ஆகுது. ரெஜிஸ்டர் அப்படிதான் எனக்கு இருக்குது. உடனே அதை இது பண்ண முடியல. பட் I could agree so far with the tools whatever it has been taught to us from day one. இதுல எனக்கு I am able to agree with all the teachings that has been told. and எனக்கு உள்ள ஒரு
ஓகே அபிப்பிராயமோ ஐ டோன்ட் சே எனிதிங் கோயிங் அவுட் ஆஃப் த இது அப்படி நீ போக ஐ ஓகே எம் ஆல்சோ வெயிட்டிங் பிகாஸ் ஐ ஆல்சோ ஹேவ் சம் கொஸ்டின் ஜஸ்ட் வெயிட்டிங் வேர் திங்ஸ் ஆர் அப்படின்னுட்டு. பட் ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓகே நல்லா இருக்கு. ஓகே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஒன்லி ஓகே ப்ரேயர் இஸ் ஐ ஷுட் பி எக்யூப்ட். அதனால நீங்க 2 பேரும் நல்லா எக்யூப்டா இருக்க மாதிரி நாங்க எல்லாரும் அப்படி எக்யூப் ஆனோம். அதுக்காக நல்லா ஓகே ப்ரே பண்ணுங்க. பிகாஸ் ஆல் ஆஃப் அஸ் ஆர் இன் டிஃபரெண்ட் ஃபீல்ட். வி ஆல்சோ நீட் தட் எக்யூப்மெண்ட். ஓகே அதுதான் என்னோட வாஞ்சை. ஓகே ஓகே சிஸ்டர். வேற யாராவது நம்ம ஸ்டடி அங்கிள் பத்தி நான் ஏதாவது யா நான் அதுல ஆட் பண்றேன் அங்கிள். ஸோ யா நம்ம பர்சனலா வந்து கத்துக்கிட்டது வாட் இஸ் ரைட் டிவிஷன், ம் எப்படி வந்து நம்ம வேர்ட் ஆஃப் ட்ரூத்தை வந்து ரைட்லி டிவைட் பண்ணி படிக்கணும், ஏன் அதை படிக்கணும், அப்படி அதை ஓகே படிக்கலைன்னா வாட் வுட் பி த கான்சிக்வன்சஸ், ஹவு வுட் காட் லுக் அட் அஸ் வென் வி டோன்ட் ரைட்லி டிவைட் அண்ட் see the word of truth. ஓகே அதுக்கப்புறம் பைபிள் வந்து எல்லாருக்குமே பொதுவானது. பட் யாருக்கு எந்த டைம்ல ம் என்ன சொல்லிருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சு டிவைட் பண்ணி படிச்சா மட்டும்தான் தட் மேக்ஸ் ஆக்சுவலி சென்ஸ். அண்ட் தட் இஸ் ஹவு லார்ட் இஸ் ஆல்சோ ப்ளீஸ்ட் வித் அஸ். அதுக்கப்புறம் ம் இது நம்மளுக்கு அது படிக்கும் போது இட் வில் பி ரியலி ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஆஸ் வெல் டு இம்ப்ளை இன் அவர் ப்ராக்டிக்கல் லைஃப். ஏன்னா ஆமா இவ்வளவு நாளா நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் இருந்திருக்கும். ஸோ ம் இப்போ ரைட்லி அதை டிவைட் பண்ணி அதை வந்து படிக்கும் பொழுது இட் வில் ரியலி இம்பாக்ட் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு ஓகே சுச்சுவேஷன்ல ஆமா நம்ம இதுக்கு முன்னாடி வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிருப்போம், திங்கிங் தட் இஸ் வாட் பைபிள் சேஸ். ஆனா இப்ப ஆமா அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ரீகரெக்ட் பண்ணி அந்த இது பண்ணும்போது யூ வுட் பி பெட்டர் பர்சன் தட் டைம். ம் இது we'll have நான் better understanding I just on the word wanted of to God. ஓகே ஓகே. நான் சின்ன ஒரு ரீகேப் மாதிரி போயிட்டு தென் we will go for today's thing also. ஸோ டோட்டலாக நம்ம இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தது வந்து நம்ம sister ஜெசி இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி the basic thing is வெட்கப்படாத ஊழியக்காரனாய் இருக்கும்படியாக சத்திய வசனத்தை நிதானமாய் அப்படின்ற தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. பட் கரெக்டான டிரான்ஸ்லேஷன் வந்து சரியாக பகுத்து போதிக்க வேண்டும், படிக்க வேண்டும். ஸோ ரைட்லி டிவைடிங், சரியாக பகுத்து போதிக்கணும் அப்படின் போது தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே சத்தியமானது தான். ஏன்னா இது எல்லாமே வேர்ட் ஆஃப் ட்ரூத் இன்ஸ்பயர்ட் பை ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவரால இன்ஸ்பயர் பண்ணப்பட்டு எழுதப்பட்டது தான் வந்து இது எல்லாமே. அப்போ இந்த சத்தியத்துல வந்து எல்லாவற்றையும் சரியாக பகுத்து படிக்கணும், போதிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு மேண்டேட்டரி, கட்டாயமான ஒரு கட்டளையா இருக்கு. ஏன்னா அப்படி செய்யலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து தேவன் முன்னாடி அங்கீகரிக்கப்படாம போயிடுவோம். ரெண்டாவது நம்ம வந்து will be ashamed, நம்ம வெட்கப்பட்ட ஊழியக்காரனா ஆகிற மாதிரி ஆயிடுவோம். ஸோ இந்த காரணங்களுக்காக பைபிள்ல வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துருக்கு, மேண்டேட்டரியா என்னன்னா கட்டாயமா வேதத்தை பகுத்து படிக்கணும். அப்ப ஏன் பகுத்து சொல்லி இவ்வளவு கட்டாயப்படுத்தி கொடுத்துருக்குன்னா, வேதத்துல வந்து 2 குரூப் ஆஃப் பீப்புளை தேவன் டீல் பண்றாரு. ஒண்ணு வந்து நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறவங்கள ஒருத்தர் டீல் பண்றாரு, இன்னொரு இடத்துல வந்து கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறவங்கள டீல் பண்றாரு. அப்ப ரெண்டுத்துக்குமே வந்து தனித்தனியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆனா ஒரே வேதாகமத்துல சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு விதமா சொல்லப்பட்டுக்கிட்டே வந்திருக்கு காரியங்கள் வெவ்வேறு மனிதர்களுக்கு. ஸோ அதை இன்னைக்கு எடுத்து நம்ம அபியாசிக்கும் போது அது சரியா தவறா கரெக்டா இருக்கா இன்னைக்கு இருக்கு அப்படின்னு பார்த்து படிக்கிறதுக்காக தான் இந்த ரைட் டிவிஷன். அப்படி இல்லாட்டி அது என்ன ஆகும்னா நம்ம தவறா நம்ம வேற ஒரு டிஸ்பென்சேஷன்ல இல்லை வேற ஒரு நியமத்துல தேவன் எப்படி மனிதர்களோட டீல் பண்ணாரு அப்படின்ற காரியத்தை எடுத்து இந்த கிருபையின் காலத்துல தேவன் டீல் பண்ற விதத்துக்கு விரோதமா நம்ம பிரசங்கிக்கும் போது அதுதான் கள்ள உபதேசம் ஆயிடுது. அது ஈவன் நம்ம இயேசு கிறிஸ்து டைரக்டா சொன்ன ரெட் லெட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய இதுல இருந்தே சில உதாரணங்களை கூட பார்த்தோம். அதை வந்து அந்த காலத்துல இந்த ராஜ்யத்துக்கு போறவங்களுக்காக சொல்லப்பட்ட காரியங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு சிலுவைக்கு முன்னாடி சொல்லுது. அதே இது வந்து சில டைம்ல வந்து உங்களுக்கு நான் மியூட் பண்ணிட்டேன், நான் ரொம்ப நாய்ஸியா இருக்கு உங்களுக்கு, ஜஸ்ட் மியூட் பண்ணி வச்சுட்டேன், திரும்ப அன்மியூட் பண்ணிங்க அப்புறமா. ஸோ அந்த ஒரு காரியத்தை பார்த்தோம் எதுக்காக நம்ம பண்ணிக்கிறோம்ட்டு. ரெண்டாவது நம்ம இவ்வளவு நாளா வந்து நம்மன்ட்டு இல்லை, when we say நம்ம இவ்வளவு நாள் அப்படின்னும் போது it carries the 1700 years
ஒரு 1700 1800 வருஷங்களா இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பாரம்பரியம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பின்னணி. இன்னைக்கு நான் வந்து பிறந்து எனக்கு எத்தனை வருஷம் ஆகுதோ 50 60 70 அது பிரச்சனை கிடையாது. பட் எனக்கு என்ன நாலேஜ் கேரி ஓவர் ஆகி வந்திருக்குன்னா கிறிஸ்தவத்துல 1800 வருஷமா என்ன பாரம்பரியங்கள்லாம் உள்ள அவங்க புகுத்திக்கிட்டே வந்திருக்காங்களோ சபையில, அது மொத்தமா அப்படியே எனக்கு டெவலப் ஆகி தான் ஊட்டப்பட்டிருக்கு. அப்ப எனக்கு வந்து ஏற்கனவே நான் பிறந்து ஒரு கிறிஸ்தவத்துல உள்ள என்டர் ஆகும் போதே எனக்கு ஆயிரக்கணக்கான பச்சை கண்ணாடிகளை மாட்டி விட்டு தான் அந்த கிறிஸ்தவம்ன்றதே என்ன வேதத்தை பார்க்க வைக்குது. ஸோ அப்ப அந்த மாதிரி காரியத்துல வந்து நம்ம வேதத்துல தெளிவாக பார்க்கறதுக்கு ஒவ்வொரு பச்சை கண்ணாடிகளா கலட்டி வேதத்துல வந்து நம்ம வந்து வேதம் வந்து ஒரு பரவச நிலையை கொண்டு போறதுக்கு ஒரு புத்தகம் கிடையாது. அது சத்திய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. தேவன் எப்படி பண்றாரு, என்ன பண்றாருன்றத நம்ம சந்தோஷத்துக்காக சும்மா ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துட்டு இன்னைக்கு எனக்கு வாக்குத்தத்தம் இதுன்னு சொல்லி போறது அது வேற விஷயம். அது நாமளா கிறிஸ்தவம் பண்ணுது. நம்ம வந்து தேவன் என்ன காரணத்துக்காக அந்த வசனத்தை யாருக்கு எப்படி சொல்லியிருக்காரு, அது தீர்க்க தரிசனமா இல்ல முடிஞ்சதா இனி நிறைவேற போறதா அப்படின்றத தெளிவா படிக்கும் போது நமக்கு இன்னும் ஒரு அதிகமான புரிதல் வரும். ஒரு ரியலிஸ்டிக்கான பர்சனா இருக்கும். ஒரு கரிஸ்மேட்டிக் பர்சனா இல்லாம ஒரு ரியலிஸ்டிக்கான பர்சனா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு காரியங்களுக்காக நம்ம நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ளும் போது இதுவரைக்கும் கேட்காததும் இல்ல அதிர்ச்சி தரக்கூடியமான காரியங்கள் வேதத்துல நம்ம பார்க்கும்போது அது வந்து ஜீரணிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். புரிந்து கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா புரிந்து கொள்றதுக்கு வசனம் இருக்கு தெளிவா, அதனால புரிந்து கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா நம்ம கேட்ட சத்தியத்துக்கு மாறா இருக்கும் போது அது ஜீரணிக்க நேரம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம எப்படி ரைட்டா டிவைட் பண்ண போறோம். ஏன்னா ரைட்டா டிவைட் பண்ணா மட்டும்தான் இந்த கிருபையின் காலத்துல எது கள்ள உபதேசம் எது நல்ல உபதேசம்னு தெரியும். ஏன்னா இப்ப ஒருத்தர் பண்ற உபதேசம் இன்னொருத்தருக்கு கள்ள உபதேசமா இருக்கலாம். அவர் பண்ற நல்ல உபதேசம் இவருக்கு கள்ள உபதேசமா இருக்கலாம். அப்ப எந்த அளவுக்குள்ள இவங்க நல்லது கெட்டதுன்னு முடிவு பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க சபை அவங்க எந்த தியாலஜிக்கல் சென்டர்ல இருந்து படிச்சுட்டு வந்தாங்களோ அதற்கு மாறா ஒரு இது போச்சு அப்படின்னா அது கள்ள உபதேசம்ன்றாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து தனி மனிதனுக்கோ இல்ல அவங்களுடைய நாலேஜுக்கோ அவங்க படிச்சுட்டு வந்ததுக்கான அடிப்படையில வச்சு பிரிக்க கூடாது. அப்ப வேதத்தின் அடிப்படையில வேதம் எந்தெந்த கீ மார்க்கர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கு. இப்போ ஒரு ஊருக்கு போறோம்னா மேல போர்டு போட்டிருப்பாங்க, ஒரு டர்னிங் வரும்போது ரைட்டு லெஃப்ட், இந்த பக்கம் இந்த கிலோமீட்டர்ல இவ்வளவு ஊர் இருக்கு, இந்த இத்தனை கிலோமீட்டர் போனா இந்த ஊர் இருக்குன்னு. அப்ப அந்த மாதிரி அது ஒரு மார்க்கர்ஸ், கீ மார்க்கர்ஸ் இருக்கு. அப்ப அந்த மார்க்கர்ஸை வேதத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யாரா இருந்தாலும் நம்ம வசனத்தை படிக்கும் போது ஓகே இந்த மார்க்கர் இந்த கேட்டகரிக்குள்ள வந்து அப்ப இந்த மக்களுக்காக இதை இப்படி சொல்லியிருக்காரு, இது இந்த மக்களுக்காக சொல்லியிருக்காரு, இது நமக்காக சொல்லியிருக்காரு அப்படி பிரிக்க முடியும். ஸோ அப்படி எந்த காரியங்களை பிரிக்க சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வேதத்துல உள்ள அடிப்படை வித்தியாசங்களை புரிஞ்சுக்கணும். வேதத்துல வித்தியாசமே கிடையாது அப்படின்றது வந்து அது ஒரு பச்சை கண்ணாடி. அப்ப வேதத்துல வித்தியாசம் இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் நியாயப்பிரமாணத்தை பத்தி தேவன் டீல் பண்றாரு, இன்னொரு பக்கம் கிருபையை குறித்து தேவன் டீல் பண்றாரு. நியாயப்பிரமாணம் கிருபையும் எதிர் பக்கமா இருக்கிற மாதிரி அது ரெண்டையும் ஒன்னா சேர்க்க முடியாது. கிரியையும் கிருபையும் ஒன்னா சேர்க்க முடியாது. அந்த மாதிரியான காரியங்கள்லாம் வேதத்துல நிறைய இருக்கும்போது அதை வந்து நம்ம அதை எடுத்துட்டு வந்து ஒட்ட வைக்கிறதுக்கு நம்ம அதுக்குள்ள இன்னொன்னு பொருத்த முயற்சி பண்ணும்போது தான் தவறான கொள்கைகள் டீச்சிங் எல்லாமே உருவாக்கப்படுது. ஸோ அப்ப அந்த டிஃபரன்சஸ் முதல் இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சில காரியங்களை பார்க்க வந்தோம். அடுத்தது அந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை சரியா பகுத்து போதிக்கணும் அப்படின்னு பார்த்தோம், படிக்கணும்னு பார்த்தோம். அப்போ முதலாவது பைபிள்ல வந்து டோட்டலா எடுத்தோம் அப்படின்னா இப்ப நமக்கு காரியங்கள் முதல்ல நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்ல இருந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா புதிய ஏற்பாட்டுல 4 சுவிசேஷங்கள் வருது. 4 சுவிசேஷங்களும் முக்கியமா இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் அவர் இந்த பூமிக்குரிய ஊழியத்துல என்ன செய்தாரு என்ன பண்ணாரு அப்படின்ற காரியங்கள்லாம் தான் வருது. ஸோ அப்போ அதுல இயேசு கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார், என்னெல்லாம் பண்ண வந்தாருன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது முடிச்ச பிறகு அப்போஸ்தலர்கள் சீஷர்கள்னு சொன்ன அப்போஸ்தலர்கள் வந்து மொத்தம் 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. அது போக பவுல் அப்போஸ்தலன் தனியா இருந்தாரு. அப்ப இந்த 12 அப்போஸ்தலர்கள் யாருக்கு பேசியிருக்காங்க, அவங்களுடைய நிருபங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்றத படிக்க போறோம் இனிமேல் தான். அதே மாதிரி பவுலுடைய நிருபங்கள் பவுல் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு யாருக்கு சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் நம்ம படிக்க போறோம். ஸோ இது எல்லாமே எதுக்காக இதை மொத்தமா இப்படி இது வந்து நம்ம இன்னும் ரைட் டிவிஷன் டூல்ஸ்குள்ளேயே போகல. இது வந்து பேஸா நம்ம ஒரு ஆரம்பமா இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ டூல்ஸே இதுக்கப்புறம் தான் நம்ம போவே போறோம், இந்த இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான். அப்ப இந்த காரியங்கள் வரும்போது என்ன ஆகும்னா வேதத்தை படிக்கும் போது நமக்கு ஒரு லைட், கரெக்டான லைட் தெரியும். ஓகே இந்த கேட்டகரி இந்த கேட்டகரி இந்த இதுன்னு. அப்போ அதுக்கப்புறம் நம்ம அதுல டீப்பா ஸ்டடி பண்ணும்போது யாருக்கு என்னென்ன காரியத்துக்காக இப்ப என்ன காரியம் ஆகுதுன்னா இஸ்ரவேலுக்கு ஒரு காரியம் சொல்லியிருப்பாங்க, அதை வந்து ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணி அதை வேற மாதிரி மாத்தி இன்னைக்கு நமக்கு அதை பயன்படுதுன்னு சொல்லி அதை மாத்தி இது பண்ணும்போது
அது தேவன் யாருக்காக சொல்லப்பட்டாரோ, என்ன தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்டிருக்கோ அதனுடைய இதை வந்து நம்ம மட்டுப்படுத்தி சொல்லாத ஒண்ணு நம்ம உள்ள அதுக்கு ஒரு அர்த்தம் தெரிஞ்சு சொல்ல ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் என்ன ஆகும்னா கடைசியில கள்ள உபதேசங்களா போய் நிற்போம். அதனால அதை தவிர்க்கிறதுக்காகவும் நம்ம கரெக்டா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, உண்மையிலேயே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 4 சுவிசேஷங்கள்லயும் சரீரமாகிய சபையாகிய நம்ம கிட்ட பேசியிருக்காரா, இல்ல புறஜாதிகள் கிட்ட பேசியிருக்காரா, இல்ல தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்துக்கிட்ட மட்டும் தான் பேசினாரா அப்படின்றத குறித்து படிச்சுட்டு வந்தோம். அதுல வந்து முதல்ல அவருடைய பர்பஸ், அவர் பூமிக்குரிய ஊழியத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த நோக்கத்துல வந்து முதலாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து தன்னுடைய சொந்தத்துல வந்தாரு, அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்தம்ன்றது வந்து யூதா பெஞ்சமின் ஆகிய 2 சதன் ட்ரைப், அந்த கோத்திரம் தான் அங்க இஸ்ரவேல்லே இருந்துச்சு. அந்த கோத்திரத்துக்குள்ளதான் வந்தார், யூதா கோத்திரத்துல வந்தார். ஆனா அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன பர்பஸ்க்காக வந்தார்னு சொல்ல பார்த்தோம்னா, புறஜாதிகளை வந்து அந்த நியாயப்பிரமாணத்தின் காலத்துலதான் இயேசு வாழ்ந்துகிட்டு இருந்தார். ஏன்னா 8ஆம் நாள்ல நியாயப்பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் செய்யப்பட்டவர். ஒருத்தருக்கு சுகம் அளிச்சா கூட போய் உன்னை ஆசாரியன்ட்ட காட்டு, தேவாலயத்துல போய் உன்னுடைய ஆசாரியன்ட்ட காட்டுன்னு நியாயப்பிரமாணத்துல இருந்த காரியங்களை ஃபுல்ஃபில் பண்ணாரு. நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து மீறி இருந்தார்னா அதை நிறைவேற்ற முடியாது. அதுக்கும் அவர் வசனம் கொடுத்திருக்காரு, நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, அதை நிறைவேற்றவே வந்தேன். எங்க நிறைவேற்றினார்னு பார்த்தோம் அப்படின்னா, கொலோசியர்ல சிலுவையில நியாயப்பிரமாணத்தை ஆணி அடித்து அதை முடிச்சிட்டாரு. அப்ப கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது, கிறிஸ்து எங்க நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார்? சிலுவையில மரிக்கும் வரையிலும் இருந்து அந்த மரணத்துல நியாயப்பிரமாணத்துல முடிச்சிட்டார், மரணத்துல நியாயப்பிரமாணத்தை முடிச்சு வச்சார். அப்ப அது வரைக்கும் அவர் நியாயப்பிரமாணத்தை மீறல. ஏன்னா நியாயப்பிரமாணத்துல வந்து ஒண்ணு 0 மார்க் இல்ல 100 மார்க், இதுக்கு இடப்பட்ட மார்க்ன்றதே கிடையாது. ஒரு நியாயப்பிரமாணத்துல பிழை உண்டானா மொத்தத்துக்குமே மொத்தமா போச்சு அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. அப்ப அவர் வந்து 100% அதை நிறைவேற்றிருக்காரு. நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில யூதனானவனுக்கு புறஜாதிகளோட கலப்பதும் போக்குவரத்துமா இருப்பதும் விலக்கப்பட்டிருக்கு. அப்ப அவங்க போக்குவரத்தும் கலப்புமா இருக்க முடியாது. ஒரே விஷயத்துல எப்படி செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூதரை ஆசீர்வதிப்பதன் மூலமா, ஆபிரகாம் சொன்ன வாக்கு தத்தம் ஆதியாகமம் 12:3 வந்து, உன்னை ஆசீர்வதிக்கலை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உனக்குள்ளாய் பூமி இனத்தையும் ஆசீர்வதிக்கப்படும். ஸோ இதை வந்து கிளைம் பண்ணி இதன் அடிப்படையில 2 பேர் தான் வந்து தேவன்கிட்ட இருந்து இந்த பூமிக்குரிய ஊழியத்துல அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. ஒண்ணு வந்து அந்த கானானிய ஸ்திரீ, சிரோபெனின் ஸ்திரீன்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணு. அதுக்கும் சொல்லும் போது நாயின்னு சொல்றாரு. அவளும் வந்து அங்கீகரித்து நாய் தான், ஆனா பிள்ளைகளின் துணிக்கையில இருந்துட்டு மேஜையில இருந்து துணிக்கைகளை தின்னுமே அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலை பிள்ளையாகவும் புறஜாதியாக அவளை நாயாகவும் சொல்லி அங்கீகரித்து, அதுல தாவீதின் குமாரனே இறங்கும் சொல்லி அந்த ரெகக்னைசேஷனோட கரெக்டா வந்தது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. ஸோ அப்படி பார்த்தனால 100க்கு அதிபதிக்கு உதவி செய்யறாரு. அது வந்து எல்லா யூதனுடைய தலைவரும் வந்து, யூத தலைவர்கள் வந்து அவர்கிட்ட வந்து, இவன் வந்து தகுதியானவன், ஏன்னா நம்மளுடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு தேவாலயத்தை கட்டி கொடுத்துருக்கான், அப்ப ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன், அந்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையில இவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரே தவிர மற்றபடி நியாயப்பிரமாணம் அந்த கட்டளைகளுக்கு விலகி வெளியே இருக்கிற ஒரு புறஜாதிக்கு தனியா இவர் போய் வாலண்டியரா செய்யல. அப்படி செஞ்சிருந்தாருன்னா நியாயப்பிரமாணத்தை மீறினவரா இருப்பாரு. நியாயப்பிரமாணத்தை மீறி இருந்தாருன்னா ஒரு காரியத்துல மீறி இருந்தாலும் மொத்தமா போயிருக்கும். நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்ற முடியாம போயிருக்கும். அப்ப நியாயப்பிரமாணத்தை அவர் முழுசா நிறைவேற்றினார். அதே மாதிரி அவர் வந்து ஆயக்காரரோடையும் பாவிகளோடையும் உட்கார்ந்து போஜனம் பண்ணாருன்னு சொல்லி பரிசேயரும் வேதபாரகரும் சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. ஸோ அந்த சமயத்திலயும் அதையும் நம்ம கிளியரா படிச்சு பார்த்தோம். அது வந்து இஸ்ரவேல் ஜனத்துக்கிட்ட மட்டும் தான் பேசியிருக்காரு, புறஜாதி அங்க இல்லைன்றதையும் போன வாரத்துல பார்த்தோம். அது போக தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டு சொல்லும் போது அவங்க வந்து புறஜாதிகளுடைய வழியில் செல்லாமலும் சமாரியுடைய பட்டணங்களுக்கு செல்லாமலும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருந்தாரு. அந்த காரியங்களையும் நம்ம பார்த்தோம். ஸோ இயேசு கிறிஸ்து வந்து தம்முடைய பூமிக்குரிய ஊழியத்துல வந்தப்ப ஒண்ணு தமது சொந்தத்துல வந்தாரு, 2வது வந்து அந்த சிதறடிக்கப்பட்ட ஆடுகள், அது வந்து புறஜாதி கிடையாது, அது வந்து அந்த நார்தன் ட்ரைப் 10 கோத்திரங்கள் சிதறடிக்கப்பட்டு போனாங்க. வேதம் முழுக்க வந்து எங்கெல்லாம் வந்து என் மந்தை, சிதறடிக்கப்பட்ட ஆடுகள் இதெல்லாம் சொல்லப்படுதோ அதெல்லாம் வந்து நார்தன் 10 ட்ரைப்ஸ். ஸோ அது வந்து புறஜாதியை குறிக்கவே குறிக்காது. புறஜாதியை என்னைக்குமே வேதம் வந்து தன்னுடைய மந்தைன்னு சொன்னதே கிடையாது. ஆடுகள் எல்லாமே தான். புறஜாதிகள் வந்து அந்த டைம்ல வந்து நாய்கள் என்ற அர்த்தத்துலதான் சொல்லப்பட்டுக்கிட்டு வந்தது. இன்னைக்கு வந்து நமக்கு அது மாற்றப்பட்டு நம்ம போதிக்கப்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா வேதத்துல இருக்கிறத அப்படியே எடுத்து பார்க்காம இவங்களுடைய தாட்லாம் கொடுக்கறதுனால அது மாற்றப்படுது. ஏன்னா இயேசு அவர்களுக்கு நல்ல மெய்ப்பெண்ணாரு, 2 மந்தையும் ஒன்னா சேர்ப்போம், ஒரே மந்தையா இருக்கும்,
நான் அவர்களுடைய மேய்ப்பனா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. புறஜாதிகளுக்கு அந்த டைம்ல அது சொன்னப்போ புறஜாதிகள் வந்து உள்ள வர்றதுக்கான காரியமே இல்லாம இருந்துச்சு. நம்ம பின்னாடி வரும்போது புறஜாதிகள் எப்படி உள்ள வராங்க என்ன ஏதுன்றது அதையும் நம்ம படிப்போம். ஸோ இப்போ வந்து அவர் வந்ததனுடைய நோக்கம் வந்து ஒண்ணு நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றுறதுக்கு, ரெண்டாவது 2 ட்ரைபா பிரிஞ்சிருந்தது. சாலமோன் காலத்துல சாலமோனுடைய பாவத்தினால நார்தர்ன் ட்ரைப் சதர்ன் ட்ரைப்னு 2ஆ பிரிஞ்சிருச்சு. 10 கோத்திரம் தனியாகவும் 2 கோத்திரம் தனியாகவும். 2 கோத்திரம் தான் இருந்துச்சு. 10 கோத்திரம் காணாமல் போனாடா சிதறடிக்கப்பட்டு போச்சு. இது 2 ஒன்னா சேர்க்கும். அந்த சேர்த்த மொத்த இஸ்ரவேலுக்கும் அது வந்து இஸ்ரவேல் குடும்பம்னு சொல்லப்பட்டு அதுக்கு ராஜ்யத்தை கொடுத்து அந்த ராஜ்யத்தில் தேவன் ராஜாவா இருப்பார்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து ராஜாவாய் அவர்களுக்கு இருப்பார்ன்ற காரியத்தையும் நம்ம பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் பார்த்த காரியங்கள்ல யாருக்காவது ஏதாவது கேள்விகள் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா இன்னைக்கு டாபிக் அடுத்த இதுக்கு போகலாம். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல பிரதர், இது வரைக்கும் நல்லா கிளியரா இருக்கு. கிளியரா இருக்கா? அடுத்த இன்னைக்கு இதுக்கு போகலாமா? ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதே இயேசு கிறிஸ்துனுடைய காரியத்திலேயே வச்சுட்டு இந்த வாரமும் நெக்ஸ்ட் வர்ற கிளாஸும் இயேசு கிறிஸ்துனுடைய இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சீஷர்களுடைய காரியத்துக்கு போவோம். ஸோ இன்னைக்கு மெயினா எது ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போறோம்னா இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் வந்து மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு நேர்த்தியான பலி. அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ் மோசேவினோட லா படி. ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஸ்கிரிப்சர் எடுத்து படிப்போம். யோவான் 11வது அதிகாரம் 49 இருந்து 53வது வசனம் வரைக்கும். 49 இருந்து 53 யாராவது எடுத்து படிங்க. யோவான் 11வது அதிகாரம் 49 இருந்து 53 வரைக்கும். அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பான் என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனானபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்க போகிறார் என்று, அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்க போகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் சொன்னான். அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். ஓகே, இப்ப இது ஒரு காரியம் நடக்குது. நடந்த அந்த காரியத்தை பின்னாடி பார்ப்போம். நடந்த பிறகு எல்லாரும் வந்து கூடி பேசுறாங்க பரிசேயர்கள்லாம். அப்ப அந்த கூடியிருந்த பரிசேயர்கள்ல அப்பொழுது அவர்களில் ஒருவனான அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பா என்ன சொல்றாரு? ஜனங்கள் எல்லோரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேஷுவலா சொல்றான். இத ஒரு கன்னிங்னஸ்ல இவர் மட்டும் சாவடிச்சா பரவாயில்ல, நம்ம எல்லாருமே பாதிக்கப்படுறதுக்கு இவரை மட்டும் சாவடிச்சா பரவாயில்லன்னு சொல்லிட்டு கன்னிங்கா சொல்றான். ஆனா தேவன் அதை என்ன பண்றாரு? இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனானபடினாலே. அப்ப வேற யாராவது கூட இந்த பிளான் சொல்லிருக்கலாம். அதுக்கு ஏன் காய்பாவை வச்சு சொல்ல வச்சாரு அப்படின்னா அந்த வருஷத்திற்கான பிரதான ஆசாரியன் யாரு? காய்பா. சோ காய்பாவை வச்சு சொல்ல வச்சு என்னன்னு சொல்றாரு? இயேசு யூதனுக்காக மரிக்க போகிறார் என்றும் யூத ஜனங்களுக்காக மரிக்க போகிறார் என்றும் அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்க போகிறார் என்று தீர்க்க தரிசனமாக சொன்னார். அப்ப இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அப்ப அது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவ கொலை செய்யற ஐடியா அவங்களுக்கு யாருக்குமே கிடையாது. சோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யறதுக்கு அந்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல தெளிவா சொல்லியிருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொலை செய்யணும்னு பார்க்கல, இதுலதான் கொலை செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப காய்பா வந்து அந்த வருஷத்தினுடைய பிரதான ஆசாரியனா இருந்து இந்த காரியத்தை சொல்றாரு. இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்க போகிறார் அப்படின்ற காரியத்தை சொல்றாரு. சோ
ஸோ அப்ப அதை சொல்லும் போது அதுல இருந்து நம்ம ஒரு 4-5 பாயிண்ட் படிக்கலாம். ஒண்ணு வந்து அந்த வருஷத்தினுடைய பிரதான ஆசாரியன் சாய்பா. அவர் சொன்னது வந்து ஜனங்கள் எல்லாருக்காகவும் வந்து இவர் ஒருத்தர் மறிக்கிறது நலமா இருக்கும்னு சொல்றாரு. ஏன் அப்படி பிரதான ஆசாரியன் சொல்லணும் அந்த காய்பா அப்படின்னா, அது வந்து ஒரு டிக்ளரேஷன், ஒரு கன்ஃபஷன், ஒப்பு கொடுத்து அறிக்கையிடுறது. யூத நியாயப்பிரமாணத்தின்படி யூதர்கள் அந்த மாதிரி செய்யணும். அதுக்கு நம்ம வந்து ஒரு வசனம் எடுத்து படிக்கலாம், எதுக்காக அவர் அப்படி சொன்னாரு பிரதான ஆசாரியன்னு சொல்லிட்டு. லேவியராகமம் 16வது அதிகாரம் 21வது வசனம். லேவியராகமம் 11, 16, 21. அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் தெரியல வனாந்தரத்துக்கு அனுப்பி விட்டவர். ஆமா, ஆட வச்சு விட்டுறாங்க. கரெக்ட். என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆடை எடுத்து, ஆரோன் யாருன்னா, ஆரோன் தான் வந்து பிரதான ஆசாரியன். ஃபர்ஸ்ட் பிரதான ஆசாரியன் வந்து ஆரோன். ஸோ அப்ப ஆரோன்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. அதன் தலையின் மேல் போது அந்த ஆட்டின் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிடணும். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த கன்ஃபஸ் பண்றது, அறிக்கையிடுறது வந்து ஒரு ப்ரொக்ளைம் பண்றது, அறிக்கையிட்டு ஒப்பு கொடுக்கறது. இஸ்ரவேல் ஜனத்தை எல்லாருடைய அதை வந்து ஒவ்வொரு ஜனமா தனித்தனியா இன்னைக்கு நம்ம வந்து பர்சனல் சால்வேஷன் சொல்றோம். ஒவ்வொருத்தரும் வந்து பர்சனலா சால்வேஷன் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இஸ்ரவேலுக்கு அப்படி கிடையாது. அது வந்து ஒரு கார்பரேட் இது இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த தேசமா அவங்களுடைய எல்லாருடைய பாவத்திற்காகவும் பாவ நிவாரண பலி நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்த்தருடைய பண்டிகை நாளான ஒரு நாள் அது வந்து 6வது பண்டிகை நாளா வச்சிருக்காங்க. மொத்தம் 7 பண்டிகை நாட்கள்ல. ஸோ அந்த 6வது பண்டிகை நாளான அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்னு சொல்லுவாங்க, பாவ நிவாரண பலி நாள் அப்படின்னு. அந்த நாள்ல வந்து பிரதான ஆசாரியன் வந்து எல்லா இஸ்ரவேலுடைய அவ்வளவு ஜனங்களுக்காகவும் அவன் வந்து அறிக்கையிட்டு அந்த ஆட்டு மேல அதை வந்து அறிக்கையிடுவான், அதை வந்து டிக்ளேர் பண்ணுவான். இஸ்ரவேலுடைய பாவங்கள் செஞ்சது அக்கிரமங்கள் எல்லாத்தையும் இந்த ஆட்டு மேல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அந்த ஆடை வந்து அவங்க பாவத்திற்கான பலியா அதை வந்து அனுப்பி விடுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி ஏதோ ஒரு ஆடை வெட்டிட்டு இல்ல ஏதோ ஒரு ஆடை அனுப்பிட்டு பாவம் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாம் சாப்பிட்றதுக்கு வெட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்ப இந்த ஒரு கன்ஃபர்மேஷன், இந்த ஒரு டிக்ளரேஷன் வேணும். இஸ்ரவேல் எல்லாருக்காகவும் இவர் ஒருத்தர் சாவது நலமா இருக்கும்னு சொல்றது வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களுக்காக இவர் சாவது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை யார் கன்ஃபர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா பிரதான ஆசாரியன் மட்டும்தான் செய்ய முடியும். அதனாலதான் அந்த வருஷத்துடைய பிரதான ஆசாரியனான காய்வு வாயிலாக தேவன் இப்படி செய்தார். வசனம் சொல்றது இல்லையா 51ல, இதை அவன் சுயமாய் சொல்லாமல் இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனானபடினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்க போகிறார் என்றும் அப்படின்னு சொல்லி, இதுதான் வந்து எதுக்காக அவரு ப்ரொக்ளைம் பண்ணோம். சாய்பாவை வச்சு தேவனே அப்படி அறிக்கை செய்ய வச்சாருன்றதுக்கு இது காரணம். ஏன்னா அப்பதான் நியாயப்பிரமாணத்தின்படி அது பலியாக அங்கீகரிக்கப்படும், இல்லைன்னா அது வந்து பலி கிடையாது. இது ஒரு ரீசன். அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து பிரதான ஆசாரியனாகி இயேசு நமக்கு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும் ஒரு பரிபூர்ண பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி பாவத்திற்கு பலி செலுத்தணும். ஆனா இயேசு கிறிஸ்துவே அந்த பலியாவும் இருக்கிறாரு, அவரே பிரதான ஆசாரியனாவும் இருந்து அவரையே பலி கொடுத்து அந்த பலியை நிறைவேற்றுறாரு நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலேயே. சோ அதுக்கு ஒரு 4-5 வசனங்கள் நம்ம பார்ப்போம். இயேசு எப்படி பர்ஃபெக்டா இந்த பலியை வந்து நிறைவேற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. எபிரேயர் 4வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 4:14 அப்படிங்க.
வானங்களின் யாராவது வழியாய் ஆ. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் ம். பண்ணின அறிக்கை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். ஸோ இது வந்து நம்ம எபிரேயர் தனியா என்ன பார்க்கும்போது பார்ப்போம். நம்ம பண்ண அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இது வந்து யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம இன்னும் நம்ம டூல்ஸ்க்கெல்லாம் போகல, அதனால ஜஸ்ட் இந்த காரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். எபிரேயர் நிருபம்னு சொல்லும் போதே அது ஒரு எபிரேயனுக்கு எழுதப்பட்டிருக்கு. நம்ம யாரும் எபிரேயர்கள் கிடையாது. நம்ம வந்து புறஜாதிகளா இருந்தோம். இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய சரீரத்தினுடைய அவயமாய் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில அங்கமா இருக்கிறோம். ஆனா எபிரேயர் நிருபத்துல எழுதப்பட்ட காரியங்கள் எல்லாமே வந்து யார் முதலாம் உடன்படிக்கைக்கு யார் பங்குள்ளவர்களா இருந்தாங்களோ அவங்களுக்கான விளக்க உரை தான் வந்து 2ஆம் உடன்படிக்கையில அவங்க போறாங்கன்றதுக்கான காரியங்கள். இது வந்து ரொம்ப டீப் ஸ்டடி எபிரேயர். நம்ம இது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப இதை படிப்போம். டீட்டெயிலா எபிரேயர் புக் கூட ஃபுல்லாக படிக்கலாம். ஸோ அப்படி படிக்கும் போது இது இன்னும் புரியும். ஒண்ணு வந்து நம்ம போன வாரம் பேசும்போது இந்த அறிக்கையை பத்தி பேசணும். நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் அப்படின்னு இதுல போட்டிருக்கு. எதுக்குன்னா தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறபடியினாலே நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். போன வாரம் யாரோ டவுட் கேட்டாங்க அந்த அறிக்கையை பத்தி. ரோமர் 10:9 நம்ம வந்து வாயினால் அறிக்கை செய்து இருதயத்துல விசுவாசிக்கணும் ரட்சிக்கப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அறிக்கை எதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரமே நம்ம பார்த்தோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு வந்தப்ப நீங்க என்னை அறிக்கை செய்தீங்கன்னா நானும் உங்களை அறிக்கை செய்வேன் தேவதூதர்களுக்கு முன்பு அப்படின்றாரு. அப்ப அந்த அறிக்கை செய்யறது என்னென்ன அறிக்கை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசுவே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கிறிஸ்துனா மேசியா, ராஜாவாக அனான் பண்ணப்பட்டவர். அந்த ஒரு காரியத்தை அவங்க அறிக்கை பண்ணணும். இன்னொரு இடத்துல யோவான்ல பார்த்தோம் நம்ம, அந்த பிறவி குருடனை சுகப்படுத்தின பிறகு அவங்க பெற்றோர் வந்து அறிக்கை பண்ணாம இருக்கிறாங்க. ஏன்னா அறிக்கை பண்றதுக்கு பயந்தாங்க. யூதர்கள் வந்து அவங்க தேவாலயத்தை விட்டு வெளியே, ஜெபாலயத்தை விட்டு வெளியே தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்தினால அறிக்கை பண்ணாம இருந்தாங்க. அப்ப அந்த அறிக்கை பண்ண வேண்டியதுன்றது வந்து யூதர்களுக்கு அவர்களுடைய காரியத்துல சிறுமந்தைக்கு அந்த இவங்களுக்கு வரும்போது அவங்க வந்து வாயினால அறிக்கை செய்யணும். அந்த ஒரு காரியத்தை, அதுதான் நாம் பண்ணின அறிக்கைனா ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவங்க அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் அப்படின்றாங்க. ஸோ இதுல மொத்தமா நம்ம இது வந்து ஒரு சின்ன சைட் நோட். போன வாரம் அந்த இது பேசணும்லாம் இது சொன்னேன். தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறபடியால் அப்படின்னும் போது அந்த நமக்கு அப்படின்றது வந்து யாருக்கு பிரதான ஆசாரியன் தேவையோ. இப்ப பிரதான ஆசாரியன் ஆரோன் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அந்த பிரதான ஆசாரியன் செய்கிற பலியும் அந்த காரியங்கள் எல்லாமே வந்து இஸ்ரவேல் ஜனத்துடைய பாவத்திற்காக சுமந்து செஞ்சாங்க. இங்க காய்பாவும் வந்து என்ன செய்யறாருன்னா அந்த ஆண்டினுடைய பிரதான ஆசாரியனா இருந்து இஸ்ரவேல் ஜனத்திற்காக மரிப்பது அப்படின்னு தான் இங்க சொல்றாரு. அந்த 51வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா யோவான் 11:51 அந்த வருஷத்தின் பிரதான ஆசாரியன் ஆனபடினாலே இயேசு யூதர்களுக்காக மரிக்க போகிறார் என்றும். அப்ப அவர் மரிக்கிறதுன்றது வந்து தீர்க்கதரிசன அடிப்படையாக நம்ம வந்து சரியா பகுக்கும் போது ஒரு காரியம் வந்து தீர்க்க தரிசனம்னு பார்ப்போம். இன்னொன்னு வந்து ரகசியம். தேவன் ரகசியமாய் வைத்திருந்த காரியங்களை வெளிப்படுத்துறாரு. இன்னொன்னு வந்து உலக தோற்றத்துல இருந்து எல்லா தீர்க்கதரிசியின் வாயினாலும் சொல்லி வந்த ஒரு காரியம் உண்டு. உலக தோற்றத்துல இருந்து மறைத்து வைத்திருந்த ஒரு காரியம் ஒன்று இருக்கு. ஸோ இது ரெண்டத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி படிப்போம். அப்ப படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமா புரியும். இப்போ ஒரு பேஸ்மெண்ட் தான் போட்டுட்டு வரும். ஸோ இப்ப இதுல என்ன பார்க்க வரோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து யூத ஜனங்களுக்கான பிரதான ஆசாரியன். ஆரோன் போல இல்லாம, ஆரோன் வந்து வருஷம் வருஷம் போய் பலி செலுத்தணும். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின்படி அவரே பலியாகி அவரே பிரதான ஆசாரியாராகவும் இருக்கிறார் அப்படின்ட்டு. அடுத்தது எபிரேயர் 7வது அதிகாரம் 27வது வசனம். எபிரேயர் 7:27. கார்த்திகேயன், உங்களுக்கு வாய்ஸ் கேட்கல. நீங்க படிக்கிறீங்களா? நானா? இல்ல அவருடைய நீங்க படிங்க. எனக்கு ஏன்னா அவர் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. சரி, அவர் ஒண்ணுமே கேட்கல. சரி சரி. அவர் பிரதான ஆசாரியர்களை போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும்
பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாள்தோறும் பலியிட வேண்டுவது இல்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். ஓகே, பழைய ஏற்பாட்டுல ஆரோனும் பாவமுள்ள மனுஷன் தான். அதனால முதலாவது பிரதான ஆசாரியன் ஆரோன்ல இருந்து வர்ற ஒரு ட்ரைப் தான் பிரதான ஆசாரியன். இப்ப லேவிக்கு பிறந்தவங்க எல்லாம் லேவி கோத்திரம்னு வருது. அந்த லேவியில இருந்து ஆரோனுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாமே ஆசாரியர்கள். அதுல ஜதோக் அப்படின்ற பையன் மூலமா வர்ற ஒரு ட்ரைப் மட்டும் தான் பிரதான ஆசாரியனா வர முடியும். ஸோ ஆரோன், ஜதோக், அப்புறம் அப்படியே அந்த மாதிரி வரும் பிரதான ஆசாரியர்கள். இந்த பிரதான ஆசாரியர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள் தங்களுக்காக முதல் பலி செலுத்தி, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் பலி செலுத்துறதுக்கு முன்னாடி முதல் அவங்களுக்கான பலியை அவங்க செலுத்திட்டு அவங்கள சுத்திகரித்த பிறகு அவங்க இஸ்ரவேல் ஜனத்துக்காக போய் மொத்தமா பலி செலுத்துவாங்க, எல்லாத்தையும் சேர்த்து. அந்த மாதிரி இல்லாம ஒவ்வொரு தடவையும் போய் செய்யாம தம்மை தாமே பலியாக கொடுத்ததுனால ஒரே தரம், அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு பலி செலுத்துறது அவங்களுக்கு இருந்துச்சு. இப்ப இயேசுனுடைய பலி நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலயும் இருக்கு. ஆனா பாவமே செய்யாதனால அவர் ஒரே பலியா முடிஞ்சு போகுது. சோ இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரதான ஆசாரியனாவும் இருக்கிறாரு. அவரே அவருக்கு பலி செலுத்த வேண்டியதில்லை, அவரு ஒரே தரம் பலியாகி இதெல்லாம் செய்து முடிக்கிறாரு. அடுத்து இன்னும் ஒரு 2 வசனம் பார்த்துடலாம். எபிரேயர் 9வது அதிகாரம் 12வது வசனம். வெள்ளாட்டுக்கடா, இளம் காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஓகே, இது வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளின் ரத்தத்தினாலே அல்லன்னும் போது நமக்கு தெரியுது இது மிருக வச்சு பழைய ஆரோனுக்கு அந்த லேவியராகமம் ஃபுல்லாவே எல்லா விதமான பலி முறைமைகளும் இருக்கும். அதுக்கு ஏன் பேர் லேவியராகமம்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். லேவியராகம்ன்ற பேர் ஏன்? லேவியர்கள் தான் அந்த பலி செலுத்துற வரையெல்லாம் செய்யறாங்க. லேவியர்களுக்கான ரூல்ஸ் புக் அது. லேவியர்களுக்கான ரூல்ஸ் புக் தான் லேவியராகமம். அப்ப அந்த லேவியர்கள் எப்படி பலி செலுத்தணும், என்னெல்லாம் செய்யணும், அவங்களுக்கு எப்படி பலி செலுத்திக்கணும், ஆரோன் எப்படி, ஆசாரியன் எப்படி பலி செலுத்தணும், பிரதான ஆசாரியன் எப்படி பலி செலுத்தணும், இவங்களுடைய ரோல் என்ன, இதெல்லாம் தான் லேவியராகமத்துல மொத்தமா கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த புக்கே ஒரு லேவியர்களுக்கு சொல்லப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த லேவியர்களுக்கு சொல்லப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி அப்படின்னா, ஆட்டுக்கடாவையும் இந்த வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளின் ரத்தத்தெல்லாம் வச்சு எப்படி உங்களுடைய பாவத்தை நீங்க தற்காலிகமாக போக்கிக் கொள்ள முடியும், தேவனோட நீங்க ஆசீர்வாதம் பெறதுக்கும். அப்ப இந்த காரியங்கள் லேவியர்களுடைய மெயின் 2 பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லேவியர்கள்ல லேவியர்கள்னு சொல்லும் போது ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியன் எல்லாமே சேரும். அப்ப லேவியர்கள் அவங்க சொல்லக்கூடிய மெயின் காரியம் என்னன்னா, இஸ்ரவேலுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. நீ இப்படி எல்லாம் செஞ்சினா தேவன்கிட்ட நீ ஆசீர்வாதத்தை பெறலாம். 1. 2வது, நீ இந்த பாவத்தெல்லாம், இதெல்லாம் பாவம், இந்த பாவத்தெல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா இதெல்லாம் உனக்கு அதுக்கு பதிலாக பிராயச்சித்த பலிகள், இந்த பலிகள் எல்லாம் நீ செய்யணும். அப்ப இந்த பலிகள் எல்லாம் செஞ்சினா உனக்கு பாவம் மறைத்து வைக்கப்படுது, உன்னுடைய பாவம் மறைத்து வைக்கப்படுது. அப்போ இது ஒண்ணு அவங்க இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பாவத்தையும் தங்களுடைய பாவத்தையும் போக்குகிறதற்காக, இல்ல அதை மறைக்கிறதற்காக, கழுவுகிறதற்காக இந்த மிருகங்களுடைய ரத்தத்தை வச்சு அதை ஒரு நிழலாட்டமா செஞ்சுக்கிட்டு வர்றாங்க, இந்த ஒரு காரியத்துக்காகவும். 2வது தேவனிடத்துல ஆசீர்வாதத்தை வாங்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறது. ஸோ அது எப்பயுமே இந்த ஆரோனிக் பிளெஸிங் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஆசீர்வாதத்தை பெற்று தரக்கூடிய ஒரு சேனலா 12 கோத்திரங்களுக்கு மட்டும், 12 கோத்திரங்களுக்கும் ஆசீர்வாதத்தை வாங்கி தர்றதுக்கும், அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மறைச்சு வச்சு தேவன் முன்னாடி அவங்களுக்கு ஒரு தொடர்பு கொள்றதுக்கு, முக்கியமா சொல்லணும்னா ஒரு மத்தியஸ்த வேலை. தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனத்திற்கும் ஒரு மத்தியஸ்தரா இருந்தவர்கள் தான் லேவியர்கள். சோ இந்த அடிப்படை நமக்கு புரிஞ்சாதான், ஏன்னா இப்ப இன்னைக்கு இருக்கிற கிருபையின் காலத்துல இருக்க நமக்கும் லேவியர் ஆகமத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன் சம்மந்தம் கிடையாதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இதுக்குமே ரொம்ப சம்மந்தம் இல்லை. லேவியர் ஆகமத்துல இந்த இது அதுன்ட்டு அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் இவ்வளவும் தேவையே இல்லை. விஷயம் என்ன, அது லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எப்படி இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யணும், இல்ல அதை கழுவி மறைச்சு வைக்கணும் தற்காலிகமா. 2வது, தேவனிடத்துல இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை எப்படி அவங்க மேல அறிக்கை செய்யறது. இந்த 2 காரியத்தை செய்யறதுதான் லேவியருடைய முக்கியமான வேலை.
இந்த காரியத்துக்கு பதிலா ஒவ்வொரு வருஷமும் இதை செய்யணும். அவங்க வருஷம் செய்யணும். அதுக்கு பதிலா இங்க என்ன சொல்றது, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து. ஏன்னா பிரதான ஆசாரியன் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த காரியங்களெல்லாம் செஞ்சு இந்த மகா பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லக்கூடிய இந்த பூமியில அவங்க கட்டி வச்சிருந்த ஆசரிப்பு கூடாரமாகட்டும், தேவாலயமாகட்டும், அதுல மகா பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து வருஷத்துக்கு ஒரே தடவை தான் போய் அந்த 6வது பண்டிகை நாள் அன்னைக்கு, பாவ நிவாரண பலி அன்னைக்கு போய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் செஞ்சுட்டு வருவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு தடவையும் போக வேண்டியதில்லை. தம்முடைய ரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசித்து என்ன செஞ்சாருன்னா நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். சோ அவர் வந்து ஒரு மீட்பை உண்டு பண்ணி வச்சுட்டார் அவருடைய ரத்தத்தினால. இதுவும் வந்து எபிரேயர் எழுதப்பட்ட காரியத்துல யாருக்கு அந்த லேவியராகமம் புரிந்து அதன்படி இருந்தாங்களோ அதனுடைய ரிஃபைன்டு எடிஷன் இந்த எபிரேயர் நிருபம். லேவியராகமம் வந்து க்ரூட் எடிஷனா சொல்லலாம். லேவியராகமத்துல அந்த காலத்துல மாம்சிகமா அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்றது லேவியராகமம். எபிரேயர்ல வந்து அதனுடைய ரிஃபைன்டு எடிஷன், அதாவது ஸ்பிரிச்சுவலா அது எங்க எடுத்துட்டு போய் முடிக்கிறாங்க அப்படின்றதனுடைய காரியங்கள். 1ஆம் உடன்படிக்கையில இருந்தவங்களுக்கு 2ஆம் உடன்படிக்கை எப்படி வரப்போகுது, அந்த காரியங்கள் என்னன்னு சொல்றதுதான் வந்து எபிரேயர் நிருபமே. இப்ப அடுத்த ஒரு வசனம் பார்த்தலாம். எபிரேயர் 9வது அதிகாரம் 15வது வசனம். அதே அதிகாரத்துல 15வது வசனம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஓகே, இது வந்து ஒரு ஹெவி ஸ்டஃப் நிறைந்த ஒரு வசனம். இதை வந்து கொஞ்சம் பிரிச்சு கொஞ்ச நேரம் இதுல படிக்கலாம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அப்படின்றது ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ இப்போ 1வது உடன்படிக்கையின் காலத்தில் சொல்லும் போது யாரெல்லாம் 1ஆம் உடன்படிக்கையில் பங்கு உள்ளவர்கள்? இஸ்ரவேலர்கள், பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் மக்கள், யூதர்கள். வேற நம்மளா இருக்கமா? இல்ல, நம்ம இல்ல சார். நம்ம கிடையாது. அப்போ இல்ல நம்மனா என்ன, நான் கேக்குறது வந்து புறஜாதிகள். அந்த டைம்ல இருந்த புறஜாதிகள், அந்த டைம்ல இருந்த புறஜாதிகள் அவங்க இருக்காங்களா 1ஆம் உடன்படிக்கையில? இல்ல. அப்போ தெளிவா நமக்கு வந்து, அதாவது ஒரு பச்சை கண்ணாடி கழட்ட வேண்டிய நேரம் என்னன்னா, 1ஆம் உடன்படிக்கையில புறஜாதிகள் யாருமே கிடையாது. யார் 1ஆம் உடன்படிக்கையில பங்கு உள்ளவர்கள்? சரி, இன்னொரு கேள்வி, 1ஆம் உடன்படிக்கை எப்ப செஞ்சாருன்னு தெரியுமா? ஆபிரகாமோட அந்த விருத்த சேதனம் பண்ண சொல்லி அது வந்து யாரோட செய்த உடன்படிக்கை? ஆபிரகாம். தனி மனிதனாகிய ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை. உனக்கு இந்த உடன்படிக்கை செய்யறேன், நீ உன்னுடைய சந்ததிக்கெல்லாம் சொல்லி ஃபாலோ பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தனி மனிதனுக்கு செய்த உடன்படிக்கை, ஆபிரகாம் உடன்படிக்கை. அது வந்து பழைய உடன்படிக்கை கிடையாது. 2வது, அதே மாதிரி தாவீதுக்கு வந்து ராஜ்யத்தை தருவேன்னு சொல்றாரு, உன்னுடைய ராஜ்யம் வந்து நித்திய ராஜ்யமா இருக்கும்னு சொல்லிட்டு. அது தாவீதுக்கு சொல்லப்பட்ட உடன்படிக்கை, வாக்குத்தத்தம். தாவீதோட பண்ண உடன்படிக்கை ராஜ்யத்தினுடைய உடன்படிக்கை. ஆபிரகாமோட பண்ணது வந்து தேசத்தை குறித்ததான உடன்படிக்கை, அது ஆபிரகாமோட பண்ணது. இந்த உடன்படிக்கை யாரோட பண்ணது அப்படின்னு பார்த்தா மோசையோட கிடையாது. ஒரு நிமிஷம், நம்ம வசனத்தை படிச்சிடலாம். எபிரேயர், எரேமியா கூட படிக்கலாம். எரேமியா 31:31. இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். சரி, ஒரு நிமிஷம். புது உடன்படிக்கை பண்ணுவேன்றது யாரோட பண்ணுவேன்றாரு? இஸ்ரவேலோடும் யூதாவோடும். இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புதிய உடன்படிக்கை உடன்படிக்கை பண்ணுவேன். அடுத்த வசனம் அப்படியே படிங்க. நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே
ம். அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. அல்ல ஏனெனில் அல்ல அப்ப எப்ப 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 அவரு உடன்படிக்கை பண்ணியிருக்காரு? எகிப்துல இருந்து அவங்களை அழைச்சிட்டு வரும்போது. அது வந்து இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணின உடன்படிக்கை, 12 கோத்திரத்தோடையும். முதல் பண்ணது வந்து பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாமோட விருத்த சேதன உடன்படிக்கை. அதுக்கு அடையாளமா அது வந்து வாக்குத்தத்தம் கொடுத்து அதுக்கு அடையாளமா விருத்த சேதனம் சொல்றாரு. அது வந்து பழைய உடன்படிக்கை கிடையாது. பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாடு, உடன்படிக்கைனா ஏற்பாடு. பழைய ஏற்பாடே எங்க ஆரம்பிக்குதுன்னா ஆதி ஆகமம் 1:1 கிடையாது. அது வந்து ஹிஸ்டரி ஆரம்பிக்கிறதுக்காக அப்படி போட்டிருக்காங்க. பழைய உடன்படிக்கை எங்க ஆரம்பிக்குதுன்னா, என்னைக்கு எகிப்துல இருந்து கொண்டு வர்றதுக்கு கை பிடிச்சாரோ தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை, அன்னைக்கு நான் வந்து உடன்படிக்கையை பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஒரு 2-3 வருஷம் அப்படியே சேர்த்து வாசித்தரலாமே, 34 வரைக்கும் படிங்க. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது. அந்நாட்களுக்கு பிற்பாடு இருக்கு இல்லையா, அந்நாட்களுக்கு அதை வந்து நம்ம தனியா ஸ்டடி பண்ணலாம். அந்நாட்களுக்கு பின்பு போகிறன்னு போது இது நம்ம தனியாவே ஸ்டடி பண்ணலாம். ஏன்னா இதே விஷயம் எபிரேயர் 8வது அதிகாரத்துல இருக்கு. அதையும் ஒரு தடவை இதை படிச்சு முடிச்சுட்டு அதையும் ஒரு தடவை வாசிடலாம். 34வது வசனம் படிங்க. இல்ல அதுக்கு முன்னாடி 33ல இருந்து ஆதியில இருக்கு. நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பது இல்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாது இருப்பேன். ஓகே, சோ இப்ப இது வந்து அவர் என்ன செய்யறாரு, ஒரு புதிய உடன்படிக்கையை நான் அந்நாட்களுக்கு பின்னாடி கொண்டு வருவேன். யாரோட கொண்டு வருவேன்னா இஸ்ரவேல் ஜனத்தோடையும் யூதா ஜனத்தோடையும். எப்படிப்பட்ட இதுனா, உங்க பிதாக்களுக்கு நான் எகிப்தி தேசத்துல இருந்து வரும்போது பண்ண அந்த பழைய உடன்படிக்கை மாதிரி கிடையாது, புதுசா பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறாரு. சரி, அப்ப புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பிறகு புதிய ஏற்பாட்டுல இது வந்துருச்சா, இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டுல இருக்கிறோமா அப்படின்னு. ஏன்னா இதுதான் பழைய ஏற்பாடு. நம்ம வந்து ஆதி ஆகம்ன்றது வந்து பழைய ஏற்பாடு கிடையாதுன்னு பார்த்துட்டோம். ஸோ பழைய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை எப்ப நடக்குதுன்னா, எகிப்துல இருந்து என்னைக்கு அவங்க கைப்பிடிச்சு கூப்பிட்டு வந்தாரோ அன்னைக்குதான் பழைய உடன்படிக்கை நடக்குது. அது ஆரம்பிச்சது. இப்ப நம்ம அப்படியே எபிரேயருக்கு வந்துடலாம். எபிரேயர் 8வது அதிகாரம் 7வது அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அந்த புதிய ஏற்பாடுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்றது ஒரு தடவை பார்க்கலாம் கொஞ்சம் தெளிவா. இல்ல பிரதர், இதே சேம் தான் ரிப்பீட்டேஷன். இதையும் ஒரு தடவை படிச்சுட்டு இதுல இல்ல தத்துவ அங்கேயே அதை சொல்லிட்டாரு. எங்க இதுல எபிரேயர் ஜெரேமியாவிலேயே அதை சொல்லி இருக்கிறாரு. அந்த புதிய ஏற்பாடு வரும்பொழுது நீங்க பைபிள் ஸ்டடியே இருக்காது, எல்லாருமே அது சொல்லிக் கொடுக்கும். அதுதான் பிரதர் இந்த எரேமியா வந்து சொல்லும் போது இப்ப இதுல எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இந்த கான்செப்ட், இந்த ஜனங்களுடைய திங்கிங் எப்படி வருதுன்னா, சிலுவைக்கு அப்புறம் புதிய ஏற்பாடு ஆரம்பிச்சிருச்சுன்னு ஒரு கான்செப்ட் வருது. சோ அதனாலதான் எபிரேயர்லயும் இதை படிச்சுட்டு அங்க ஐ வில் எக்ஸ்பிளைன் தட் நானு. ஏன்னா இது வந்து பழைய ஏற்பாட்டுல எரேமியால அவங்க வந்து 2 டிவிஷனா பிரிஞ்சிருக்கும் போது எரேமியா சொல்ற தீர்க்க தரிசனம். சோ எரேமியாக்கு இது ஃபியூச்சர்ல இருக்கு, வரப்போற நாட்கள்ல எப்பயோ இது புதிய உடன்படிக்கை நடக்க போகுதுன்னு. சோ புதிய உடன்படிக்கைன்றது புதிய ஏற்பாடு நடக்க போகுதுன்னு. இப்ப அதுதான் வந்து கிளைம் பண்ணி நம்ம புதிய ஏற்பாட்டின் பங்குள்ளவர்களா இருக்கிறோம்னு சொல்லி ஏகப்பட்ட போதனைகள் வருது. சோ அதனால வந்து எபிரேயர்லயும் படிச்சு அதை கிளியர் பண்ணிடலான்றதுக்காக தான் மொத்தமா சேர்த்து படிச்சிடலான்ட்டு. எபிரேயர் 8வது அதிகாரத்துல 7வது வசனத்துல இருந்து படிங்க. அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவது இல்லையே. சரி, ஒரு நிமிஷம். அந்த முதலாம் உடன்படிக்கையில் பிழை இருந்ததா இருந்தால், இல்லாம இருந்துச்சுன்னா ரெண்டாவதுக்கு அவசியம் இல்லைன்றாங்க. அப்போ முதல் உடன்படிக்கையில பிழை இருந்துச்சா? இல்ல, இருந்ததுன்னு தான் சொல்றாங்க. இது கார்த்திகேயன் கருத்தா இல்ல வேதத்தின் கருத்தா? கார்த்திகேயன் இல்ல.
சொல்லுங்க கார்த்திகேயன். சார் உடன்படிக்கையில பிழை இல்லை சார், மக்களால அதை கடைபிடிக்க முடியல. இல்ல அது அது வந்து இது ஒரு பச்சை அடிமை வச்சுங்களேன். இப்ப நீ எனக்கு வசனம் படிங்க. வசனத்துல 7வது வசனம் என்ன சொல்லுது? உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் இருந்ததானால் உடன்படிக்கை கடைபிடித்த மக்களிடம் பிழை இல்லாமல் இருந்ததானால் வசனம் இருக்கா? இல்ல முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியது இல்லையே அப்படின்னு இருக்கு. அப்ப பிழை வந்து ஜனங்கள் கிட்டயா இல்ல முதலாம் உடன்படிக்கை இல்லையா? முதலாம் உடன்படிக்கையில தான். ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய மைண்ட் செட்ல இருக்கிற கண்ணாடியை ஃபர்ஸ்ட் கழட்டிடணும். அதுக்கப்புறம் தான் வசனத்தை பார்க்கும்போது அது புரிய ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு வந்து தேவன் பண்ண உடன்படிக்கையில பிழை இருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப அதை ஃபாலோ பண்ண மக்கள் கிட்ட தான் பிழை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆண்டவருக்கு வந்து இந்த முட்டு கொடுக்கறதுன்னு வாங்கல்ல, இந்த முட்டு கொடுத்து தான் கிறிஸ்டியானிட்டி இவ்வளவு இதாயிடுச்சு. ஸோ முட்டு கொடுக்காம நம்ம வசனத்துல என்ன இருக்கோ அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அப்போ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில முதலாம் இதுல வந்து பிழை இருக்கு அப்படின்றது தெரியுது. அதனால அப்படி பிழை இல்லாம இருந்துச்சுன்னா 2ஆவதுக்கு அவசியமே இல்லை. ஓகே, இப்ப இதுல என்ன பிழை இருந்துச்சு அப்படின்னும் பார்ப்போம். அப்படியே அடுத்து படிங்க, 8வது வசனம் படிங்க. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. இது எப்ப சொல்றாரு? எபிரேயர் நிருபம் எழுதும் போது. எபிரேயர் நிருபம் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு அப்புறம் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போய் அதுக்கப்புறம் சீஷர்கள்லாம் இது பண்ணிட்டு இருக்கும் போது எபிரேயர் நிருபம் எழுதப்படுது. அப்ப எபிரேயர் எழுதப்படும் போது நமக்கு ஒரு பிரதான ஆசிரியர் இருக்காரு, அவர் வானத்துக்கு போயிருக்காரு, ரத்தத்தோட போயிருக்காரு, புதிய உடன்படிக்கையை உறுதிப்படுத்துறாரு அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது இந்த புதிய உடன்படிக்கையை யாரோட பண்ணியிருக்காரு அப்படின்னா, இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. ஃபியூச்சர்ல வரப்போகுது. அடுத்து 9வது வசனம் படிங்க. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும் படித்து நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பது இல்லை. அப்ப உடன்படிக்கையில ஒரே நிமிஷம். அப்ப முதலாம் உடன்படிக்கையில வந்து ஒரு பிழை இல்லாம இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லும்போது அதுல பிழை இருந்துச்சுன்றது பொருள்படுது. இங்க 9வதுல படிக்கும் போது அவர்களுடைய பிதா எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படி நான் அவர்கள் கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அப்ப அந்த உடன்படிக்கையில பிழை இருந்தனால அந்த மாதிரி இதை நான் பண்ண போறதில்லைன்னு சொல்றாரு. புரியுதா? இப்ப அடுத்தது அப்படியே படிங்க. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, ஆகவே தேவனும் புறக்கணித்தார். அப்ப அந்த உடன்படிக்கையில அவங்க நிலை நிற்கலன்றதுக்காக தேவன் புறக்கணிச்சாரு. இத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்தப்பதான் நம்ம முதலாவது உடன்படிக்கையை பண்ணாரு. சோ அப்ப பண்ணும்போது அது என்ன உடன்படிக்கைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு யாத்ராகமம் இதை அப்படியே கை வச்சுங்க. எபிரேயர்ல யாத்ராகமம் 19வது அதிகாரம் 4ல இருந்து 6 வரைக்கும் உள்ள வசனங்கள் படிக்கலாம். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களுக்கு கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்கள். ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். இஸ்ரவேல் புத்திரர்கள்னும் போது இந்த டைம்ல 2 கோத்திரமா பிரியல. யூதா கோத்திரமும் இஸ்ரேல் கோத்திரமும் 10-2 பிரியாத டைம், எகிப்துல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்த டைம். அப்ப பேர் மொத்தமே இஸ்ரவேல் குடும்பத்தார்னா 12 கோத்திரத்துக்கும் சேர்த்து இருந்துச்சு. அந்த டைம்ல அவர் சொல்லும் போது 5வது வசனத்துல
எகிப்துல இருந்து கூட்டு வந்துட்டு 5வது வசனத்துல இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் இருக்கு இல்லையா? இந்த பிழை முதலாம் உடன்படிக்கையில பிழை இல்லாதது இருந்தானால் 2வதுக்கு அவசியமே இல்லைன்றார் இல்லையா? அந்த பிழை என்னது அப்படின்னா இந்த உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் அப்படின்ட்டார் தெரியுமா? ஆண்டவர் சொல்லும் போது அதுதான் அந்த பிழை. ஏன்னா கை கொள்வீர்களானால் சகல சமதிலும் பூமியில என்னுடையது, நீங்கள் என்னுடைய ஜனமாயும் ஆசிரியர் ராஜரீக கூட்டமாக இருப்பீர்கள் சொல்லி வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்தது எல்லாமே எதன் அடிப்படையிலனா கை கொள்வீர்கள் ஆனால். ஆனா அவர்கள் கை கொண்டார்களா இஸ்ரேல் ஜனங்கள்? ஆரம்பத்துல இருந்தே கண்ணுக்குட்டி பொன் கண்ணுக்குட்டி இது ஒவ்வொன்னா தேவனை மறுதளித்து ஒவ்வொருத்தரையும் பண்றாங்க. சோ இந்த காரியத்தை நம்ம பின்னாடி வரும்போது படிப்போம் அப்படியே. சோ இப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா முதலாம் உடன்படிக்கையில என்ன பிழை அப்படின்னும் போது தேவன் மக்கள் கிட்ட இருந்து காரியத்தை எதிர்பார்க்கிறாரு. நீங்கள் இதை செய்தீர்கள்னா நான் உங்களை இப்படி எல்லாம் வைப்பேன்ட்டுன்னு. செய்யலைன்னா அந்த உடன்படிக்கை வேலிட் எல்லாம் போயிடுது. உடன்படிக்கையின் போது 2 பேர் சேர்ந்து செய்யக்கூடியதா வருது. அந்த உடன்படிக்கையில தேவன் ஒரு உடன்படிக்கையை செஞ்சு கட்டளையெல்லாம் கொடுத்து அவருடைய வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கைகளை கை கொள்வீர்களானால் அந்த இஃப் அப்போ நீங்க இப்படி எல்லாம் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு முதலாம் உடன்படிக்கையில செய்யறாரு. இப்ப இந்த இதை படிச்சு பாருங்க. இப்ப நம்ம எபிரேயருக்கே வந்துடலாம். எபிரேயர்ல 8வது அதிகாரத்துல 9வது வசனம். 9வது வசனம் படிங்க. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்தில் இருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பது இல்லை. அந்த அவர்கள் நிலை நிற்கவில்லையே. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே. அப்ப அவங்க மீறிட்டாங்க. ஏன் அந்த உடன்படிக்கையில பிரச்சனை அப்படின்னு சொல்றாருன்னா அந்த உடன்படிக்கை தேவன் மட்டும் பண்றது இல்ல. நான் சொல்லிட்டேன், நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களை இப்படிப்பட்ட ஜனமா கொண்டு வருவேன் அப்படின்றாரு. ஆனா அவர்கள் அதுல நிலையா இல்லை. அப்ப அவங்க நிலையா இல்லைன்றது 2வது காரணம். முதல்ல அந்த உடன்படிக்கையில என்ன பிரச்சனை அப்படின்னா 2 பேரும் இஸ்ரவேல் ஜனமும் அதை கீழ்ப்படியணும், அப்பதான் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி 2 பேருக்கும் சேர்த்து அந்த உடன்படிக்கையை போடுறாரு. இப்ப பண்ண போற உடன்படிக்கை முதலாவது உடன்படிக்கை மாதிரி இருக்க போறது இல்லை அப்படின்றாரு. சொல்லிட்டுதான் இந்த கான்டெக்ட் புரிஞ்ச பிறகுதான் 10வது வசனமே புரியும். 10வது வசனம் அந்த நாட்களுக்கு பின்பு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த நாட்கள் என்னன்றது நம்ம பின்னாடி படிப்போம். திரும்ப இந்த ரைட் டிவிஷன் டூல்ஸ்லயே கூட படிச்சிடலாம். இப்போதைக்கு அப்படியே ஏதோ ஒரு நாட்களுக்கு பின்னாடி அந்த நாட்களுக்கு பின்பு அப்படியே படிங்க 10வதுல. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது. போதும். ஒரே நிமிஷம். இதுக்கும் 8வது வசனத்துக்கும் என்ன வித்தியாசம் யாருக்காவது தெரியுதா படிக்கும் போது? 10வது வசனம் ஆரம்பத்துல இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, அதுக்கும் 8வது வசனத்துக்கும் ஒரு வித்தியாசம். இதுல மொத்தமா இஸ்ரவேலர் சொல்லிருக்காரு. இல்ல சார், இஸ்ரவேலர் 2 பேரு உடன் பண்ணும், அவர் பண்றாரு உடன்படிக்கை. இல்ல இப்ப இதுலயுமே தானே இருக்கு 8வது வசனத்துல. 8வது வசனத்துல உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருதுன்னு இனிமே வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா 10வது வசனத்துல அந்த நாட்களுக்கு பின்பு உடன்படிக்கை பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சுன்றது. அது அந்த நாட்களுக்கு பின்புனா அதுவுமே ஃபியூச்சர்ல தான் சொல்றாரு. அந்த நாட்களுக்கு பின்னாடின்னு என்ன வித்தியாசம் அப்படின்னா மேல இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் பண்ண குடும்பம் 2 குடும்பத்தையும் தனித்தனியா பிரிச்சு சொல்றாரு 8ல. அப்புறம் ஏதோ ஒரு நாள் வருது, அந்த நாளுக்கு பின்பு அவர் உடன்படிக்கை பண்ண போற டைம்ல என்ன சொல்றாரு, நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கை. இங்க யூதா குடும்பத்தை விட்டுட்டாரு. தெரியுதா உங்களுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தமா, இந்த உடன்படிக்கை அந்த நாட்களுக்கு பின்புனா எந்த நாட்களுக்கு பின்பு இஸ்ரவேல் குடும்பம் ஒன்னா சேர்க்கப்பட்ட பிறகு. யூதா தனியாவும் இஸ்ரவேல் தனியாவும் 2ம் இருக்கு இல்லையா. இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு நோக்கமே, 2ஆம் வருகையினுடைய நோக்கமே என்னது, 2ஐயும் ஒரே மந்தையாக்குவேன், 2த்தையும் ஒன்னா ஆக்கணும். அப்ப ஒன்னாக்கியாச்சுன்னா அதுக்கு பேர் என்னவா இருக்கும், இஸ்ரவேல் குடும்பம். ஏன்னா ஃபர்ஸ்ட் யாத்ராமத்துல நம்ம படிக்கும் போது இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணும் உடன்படிக்கைன்னு, அதுக்கப்புறம் எரேமியா சொல்லும் போது 2ஆ பிரிஞ்சிருந்துச்சு. அதனால 2 கோத்திரத்தையும் மென்ஷன் பண்ணி சொல்றாரு. ஒரு நாள்ல ஃபியூச்சர்ல 2 ஒன்னா சேர்த்து வரும் அப்படின்றனால இதுக்கு தனியாவும் அதுக்கு தனியாவும் பேர் சொல்லி சொல்றாரு.
8வது அதிகாரத்துல எரேமியா சொன்ன அந்த காரியங்களை மறுபடியும் சொல்லும் போது அதே இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் யூதா குடும்பத்தோடும் ஒரு புதிய உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவார்னு அந்த 2 குடும்பத்தையும் சேர்த்து சொல்றாரு. ஆனா அந்த நாட்களுக்கு பின்பு இஸ்ரவேல் குடும்பம் ஒன்னா சேர்ந்த பிறகு ஒரு காலத்துக்கு அப்புறம் நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது அப்படின்னும் போது இந்த உடன்படிக்கை நடக்கும் போது யூதா தனியாவும் இஸ்ரவேல் தனியாவும் 2 குடும்பமா 2 மந்தையா இருக்காது. என்னவா இருக்கும்? ஒரே மந்தையா இருக்கும். இஸ்ரவேல் குடும்பமா மட்டும்தான் இருக்கும். அப்ப அவங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்னவா இருக்குன்னு அப்படியே படிங்க. என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்படியே அடுத்த 2-3 வசனம். இப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவது இல்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும். இப்போதைக்கு போதும். இது ஒரு நிமிஷம். இப்ப இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து இப்ப முதல்ல பண்ண உடன்படிக்கைக்கும் இந்த உடன்படிக்கையும் என்ன வித்தியாசம் இருக்கு யாராவது சொல்லுங்க. இஸ்ரவேல் மக்களோட எகிப்து தேசத்துல இருந்து கூட்டிட்டு வந்தார் இல்லைங்களா, அப்ப பண்ண உடன்படிக்கைக்கும் இப்போ அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் புதிய உடன்படிக்கை பண்ண போறேன்னு அந்த உடன்படிக்கைக்கும் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குன்னா, ஏன்னா எக்கச்சக்கமான வித்தியாசங்கள் இருக்கு. அது என்னன்னு சொல்ல முடியுமா? அதை கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். முதல்ல பண்ண அந்த உடன்படிக்கை ரெண்டு கோத்திரத்துக்கும் அவர் பிரிச்சு சொல்றாரு. அந்த 12 கோத்திரத்துல 2 இருக்கு. யூதா கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரம். அந்த முதல் உடன்படிக்கை பண்ணும்போது எல்லாம் ஒரே இதுவாதான் இருக்கு. 12 கோத்திரத்துக்கும் சேர்த்து இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்றாரு. அப்போ ஏன்னா அவங்க ஒன்றும் பிரியல, இவருடைய காலத்துலதான் அவங்க பிரியிறாங்க. அந்த நேரத்துல கொடுக்கும் போது அவங்க பிரியல, சரிங்களா? இந்த நேரத்துலயும் அவங்களை சேர்த்துடுறாரு. சேர்த்துற பிற்பாடு புதிய உடன்படிக்கை பண்றாரு. இந்த புதிய உடன்படிக்கை தான் இப்ப நம்ம படிச்சோம். இந்த புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சார்? அங்க என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்கள் ஆனால் அப்படின்றாரு. இங்க பிரமாணங்களை இருதயத்துல எழுதி அவங்க அக்கிரமங்கள்லாம் மன்னிப்பேன் அப்படின்றாரு. சரி, ஓகே. அந்த முதல் உடன்படிக்கையை எதுல எழுதினாரு? கல்லுலயும் எழுதினாரு. அதுக்கப்புறம் இவர் மோசே எதுல எழுதினாரு? தோல் கற்பலகையில எழுதினாரு. அதுக்கப்புறம் தோல் சுருள்கள்ல எழுதினாரு இல்லையா? இப்ப எங்க எழுதுறாரு? இருதயத்துல. அப்ப பைபிள் தேவைப்படுமா? தேவைப்படாது. பைபிள் டீச்சர் தேவைப்படுமா? இல்ல. பைபிள் ஸ்டடி தேவைப்படுமா? தேவைப்படாது. தேவைப்படாதா? அக்காவா? அவங்க ஆண்டவரை அறிஞ்சுக்குவாங்க. சின்னவங்களுக்கு வரைக்கும் எல்லாருமே ஆண்டவரை அறிஞ்சுக்கிறாங்களே. யார் யாருக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய தேவையே இல்லைன்னு போட்டிருக்கு. சில எங்க வேலைக்கே நீங்க வேட்டு வச்சிட்டீங்க. ஆமா. இல்லையா? சரி, இந்த இடத்துல அது ஒரு வித்தியாசம். வெரி குட். பைபிள் ஸ்டடியே தேவைப்படாது. ஏன்னா எல்லாருக்கும் ஆண்டவரே மனசுல எழுதிடுவார் இல்லைங்களா? அப்போ யாருக்குமே எதுவுமே தேவைப்படாது. வேற இன்னொரு வித்தியாசம் என்னது? இந்த காரியத்தை ஜெரமியாவே சொல்றாரு அவர். இது இந்த காரியம் எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. சரி, ஓகே. இல்ல, இது அவர் மனசுல எழுதுவேன். யாரும் ஒருத்தர் போய் டீச் பண்ணுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. இன்னும் ஒரு முக்கியமான காரியம் அது.
பாருங்க ஒரு தடவை தயவுசெய்து படிங்க. 8 8:11 அப்படிங்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் உடன்படிக்கையை பிரேக் பண்ணா ஆண்டவர் புறக்கணிக்கிறாரு. இத வந்து பிரேக் பண்ணாக்கா என்ன பண்றாரு ஆண்டவர்? இதுல வந்து அவருடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்தை கொடுத்திருக்காரு. நான் அப்படிங்கிறப்ப அவர்களின் குமாரரா இருப்பார்கள். இருதயத்துல எழுதிட்டாரு. இது அப்ப இவங்களால பிரேக் பண்ண முடியுமா? பிரேக் பண்ண முடியுமா? முடியும். ஆனா பண்ணாலும் உரிமை கொடுத்துடுறாரு, பிள்ளைங்கிற உரிமையை கொடுத்துடுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். 11-12 நிறுத்தி நிதானமா 11-12 நிறுத்தி நிதானமா தினத்தந்தி வாசிக்கிற மாதிரி இல்லாம பொறுமையா நிறுத்தி நிதானமா அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள். அப்போ சின்னவர்ல இருந்து பெரியவங்க முதற்கொண்டு எல்லாரும் ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவனும் தன் அயலானுக்கு ஒருவனும் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை. ஏனெனில் நான் அவர்களுடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினைவாம் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுதான் அந்த புதிய உடன்படிக்கை இல்லையா? இப்போ அந்த புதிய உடன்படிக்கை இதுல இருக்கா, போஸ்ட்ல இருக்கா? இப்போ இந்த நம்ம டீச்சிங் இருக்கு இல்லையா, நம்ம புதிய உடன்படிக்கையில இருக்கோம், புதிய ஏற்பாட்டுல இருக்கோம் அப்படின்றது அந்த புதிய ஏற்பாட்டுல நம்ம இருக்கோமா? இஸ்ரவேல் மக்களுக்கு தான், நமக்கு இல்ல. இல்ல இஸ்ரவேல் மக்கள் தான் இருக்காங்களா? இல்ல இஸ்ரவேல் மக்களுக்கே கூட இப்ப புதிய ஏற்பாடு ஆரம்பிச்சிருச்சா அப்படின்றத கேள்வி. இல்ல அவங்களுக்கு இன்னும் ஆரம்பிக்கல. அப்ப நமக்கு ரெண்டு மந்தையும் ஒன்னா சேரணும், அதுக்கு பிறகுதான் இதெல்லாம் நடக்கும். சரி, இப்போ நாம புதிய ஏற்பாட்டுல இருக்கோமா? ஏன்னா புதிய நம்ம கிருபையின் காலத்துல இருக்கோம். இந்த புதிய ஏற்பாட்டினுடைய அறிகுறை என்னது அப்படின்னாக்கா, பைபிள் டீச்சிங்கே தேவையில்லை, பைபிளும் தேவையில்லை, எல்லாத்தையும் மனசுல எழுதி நம்ம பாவங்களை எல்லாத்தையும் மன்னிச்சிடுறாரு. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நீ இதுதான் இதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த புதிய உடன்படிக்கை. சரிங்களா? அப்போ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் படி இன்னைக்கு யாராவது ஒருத்தர் இருக்காங்க, என்ன பைபிளே தொட வேண்டிய தேவையில்லை, எனக்கு பைபிளே வேண்டாம், எனக்கு நான் அதை தொட்டு கூட பார்க்கல, எல்லா ஆண்டும் டைரக்டா என்னுடைய மனசுல டவுன்லோட் பண்ணிட்டாரு, ஒரு 10 GB ஒரு 50 GB எனக்கு டவுன்லோட் பண்ணிட்டாரு, யாரோ சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. அது நம்பர் 1 இஸ்ரவேல் மக்களுக்கு. நம்பர் 2 இப்போ அந்த காலம் ஒன்னும் ஆரம்பிக்கல. ஆனா இன்னைக்கு பொதுவா நாம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிற டீச்சிங் என்னது, நாம புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம் அப்படின்னு, இல்லைங்களா? அப்போ அந்த உபதேசம் நல்ல உபதேசமா இல்லாட்டி தப்பான உபதேசமா? வேதத்தின்படி இப்ப கிடையாது இல்லைங்க சார். ஏன் கிடையாதுன்னு சொல்றமா? இருமா ஒரு நிமிஷமா. ஏன் கிடையாதுன்னு சொல்றமா? எப்படி நீ சொல்லலாம் ஏன் இப்ப நமக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு? கேட்ட உடனே சைலண்ட் ஆயிட்டாங்க. கரெக்டா கேட்டா கரெக்டா பதில் கூட நம்ம கொஞ்சம் சவுண்டா கேட்டோம்னா தப்பா இருக்கும். சவுண்டா கேட்டாக்கா மறுத்து கேட்டோம்னாக்கா பயந்துட்டு இல்ல அப்படியே சைலண்ட் ஆயிரும். சொல்லுங்கம்மா, நீங்க தைரியமா சொல்லலாம், நீங்க புரியா சொல்றீங்க, சொல்லுங்க. ஏன் இப்ப கிடையாது சார், அவங்களுக்கு புதிய உடன்படிக்கை இல்ல கிடையாதுன்ற ஏன் கிடையாதுன்னு சொல்லுமா, காரணம் சொல்லுமா. காரணம் என்னன்னா, அப்பொழுது அந்நாட்களுக்கு பின்பு அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தார், அந்த நாட்கள்னா அந்த நாட்கள் இன்னும் வரல இல்லைங்க சார். ஓகே, ஒண்ணு வரல. ரெண்டாவது அதுக்கப்புறம் என்னன்னா, இதுதான் முக்கியமான காரியம். முதல் கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். அந்த எல்லாரும் அறிகிற காலம்ன்றது இன்னும் நமக்கு வரலன்றது கிளியர் கட்டா. எப்படி ஓகே எப்படி அவங்க அறிவாங்கன்னாக்கா,
என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன் அப்படிங்கிறார். புதிய உடன்படிக்கையில பிரமாணங்களை எங்க எழுதுறாரு? மனசுல எழுதுறாரு. பழைய இதுல பிரமாணங்களை எங்க எழுதுறாரு? கல்லுல எழுதினாரு. 10 மட்டும் கட்டளை இருந்து மிச்சம் 603 தோல் பட்டையில எழுதிட்டார் இல்லையா? சோ அதுதான் முக்கியம். இந்த புதிய உடன்படிக்கை வரும்போது அவர்களுடைய மனசுல எழுதுவார். யாருக்குமே எதுவுமே பைபிளும் தேவைப்படாது, பைபிள் டீச்சிங்கும் தேவைப்படாது. இங்க அது சிறியவர் போத கொண்டு பெரியவர் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்துடும். அவருடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னிச்சுவான் இல்லையா? அப்பதான் அவ இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு போனஸ் இது கொடுக்கணும். அதுதான் அந்த இடத்துலதான் அவங்க என்ன பண்றாங்க? மறுபடியும் பிறக்கிறாங்க. தேவனுடைய வித்துல மறுபடியும் பிறக்கிறான். தேவனுடைய வித்தில் பிறந்தவன் பாவம் செய்யான். யார் சொல்றது? பிரதர் சொல்றாரு இல்லையா? பிரதர் சாமுடைய வாக்குப்படி அந்த தேவனுடைய வித்துல பிறக்கிறவன் பாவம் செய்யான் இல்லையா? பிரதர் சாம் சொன்னாரா இல்ல வேற யார் சொன்னதுமா? வேதம் எங்க சொல்லி இருக்குமா? எங்க சொல்லி இருக்கு வேதத்துல? சொல்லுங்க, காமிங்க பாக்கலாம். கார்த்திகேயன் சொன்னாதான் ஓரளவு ஒத்துக்கலாம். எங்க சொல்லி இருக்கு? யோவான் இல்ல 1 யோவான் 1 யோவான் எடுங்கம்மா. 1 யோவான் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எத்தனாவது வசனம் சொல்லிட்டு எத்தனாவது அதிகாரம்? 1 யோவான் 1:9. கரெக்ட். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும். அது இல்லம்மா. பாவம் செய்யான், will not commit sin. See the brother. ஒன்னு யோவான் 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏன் பாவம் செய்ய மாட்டான்? அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஏன்னாக்கா அவன் மறுபடியும் பிறந்திருக்கிறான் இல்லையா? தேவனால் இவன் பிறந்திருக்கனால பாவமே செய்யப்படியா? ஏன்னா அவன் மறுபடியும் பிறந்திருக்கான். நீங்க மறுபடியும் பிறந்திருக்கீங்களா? நீங்க பானகேனா? பிரதர் இது நம்ம தனியா டீச்சிங் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் பிரதர். ஓகே, இல்ல இந்த இதுக்கு ஏன்னா அந்த தாட் அவங்களுக்கு வேற டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடும்ல. ஏன்னா இதுல வச்சிருக்கு நம்ம இதுல கிரியேஷன் ஆர் born againன்னு. சரி, ஓகே. நீங்க இப்ப 8:10 வாங்கம்மா. அப்ப அந்த வித்தியாசம் தெரியுதுங்களா? ஆல்மோஸ்ட் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. 8:10 2 கொரிந்தியர் சொல்லுப்பா. 2 கொரிந்தியர் 3:6 என்ன சார் அர்த்தம்? 2 கொரிந்தியர் 3:6 என்னதுப்பா? 2 கொரிந்தியர் 3:6 உடனே ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கி இது not of the letters but of the spirit, for the letter killeth but the spirit give life. இதுல இப்ப பவுல் சொல்றாரு, நான் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர் அப்படின்னு. யாருக்கு சொல்றாரு அவரு? அந்த விஷயம் யாருக்கு எழுதுறாரு? ஜூஸ்க்கா இல்லாட்டி அந்த பர்டிகுலர் ஜூஸ்க்கு என்ன பேருப்பா? லிட்டில் ஃபிளாக்.
சரிங்களா? இந்த okay, இந்த okay. இது வந்து இந்த புதிய உடன்படிக்கை வந்து சோ இந்த புதிய உடன்படிக்கைன்னு பவுல் சொல்றாரு இல்லையா? சோ இந்த புதிய உடன்படிக்கைன்றது வந்து எப்ப ஆரம்பிச்சது என்னன்றது நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி உள்ள அடிப்படை புரிஞ்சுக்கிட்டாதான் அது புரியும். சோ இப்ப பவுல் வந்து புதிய உடன்படிக்கைக்கு அவரு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன் அப்படின்றாரு. புதிய உடன்படிக்கை எதால ஆயிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த ஒரு ஆன்சர் வர்றதுக்கு முன்னாடி இப்ப இன்னும் ஒரு 2 பாயிண்ட் பார்த்துட்டு இந்த ஆன்சர் வந்தோம்னா புரியும். சரியா? நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது வந்து இந்த புதிய உடன்படிக்கைன்ற ஒரு தாட் வந்திருக்கிறனால முதலாவது பைபிள்ல இருக்கிற மக்கள் வந்து மொத்தமா பழைய இதுல இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கூட்ட ஜனத்தோட இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு தேவன் ஒரு உடன்படிக்கையை பண்றாரு. சோ அப்ப வந்து பழைய உடன்படிக்கைன்னு அது மாறுது. ஏன்னா அதுல பிழை இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து இஸ்ரவேல் ஜனங்களும் அதுக்கு கீழ்ப்படியணும்ன்ற மாதிரி வச்சு அந்த உடன்படிக்கையை பண்ணியிருந்தாரு. அதனால அந்த உடன்படிக்கையில பிழை இருந்துச்சு. இஸ்ரவேல் மக்கள் அதை ஃபாலோ பண்ணல. அதனால தேவனும் அவர்களை புறக்கணித்தார் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு இந்த எபிரேயர் 8:9 பார்த்துட்டோம். சோ அப்ப புறக்கணிக்கப்பட்ட ஒரு பழைய உடன்படிக்கை ஒண்ணு இருக்கு, மக்களால கீப் அப் பண்ண முடியாம. அடுத்தது ஒரு புதிய உடன்படிக்கையை பத்தி பேசுறாரு. புதிய உடன்படிக்கை எப்ப பண்ண போறேன்னா அந்த நாட்களுக்கு பின்பு. எப்போ 2 மந்தையும் ஒன்னா சேர்க்கப்பட்ட பிறகு இஸ்ரவேல் குடும்பமா இருக்கும்போது இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ண போற உடன்படிக்கை. அப்ப என்னுடைய பிரமாணத்தை அவங்க இதயத்துல வைப்பேன், அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பேன். சோ இந்த காரியங்கள் எல்லாம் சொல்றாரு. இப்ப இந்த புதிய உடன்படிக்கை கொண்டு வருவதற்கு முன்னாடி உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு சின்ன கம்பேரிட்டிவ் பார்க்கணும். பழைய உடன்படிக்கையை வந்து தேவன் எப்ப செஞ்சாருன்னு நம்ம வசனத்துல பார்த்தோம். எப்ப செஞ்சாரு, என்னைக்கு செஞ்சாருன்னு பார்க்கலாம். என்னைக்கு செஞ்சாரு? எகிப்துல இருந்து வெளில வரும்போது. எகிப்துல இருந்து நான் வெளியே உங்களை கைப்பிடித்த அந்த நாளில் தானே நான் உடன்படிக்கை பண்ணேன்றாரு. சோ எகிப்துல இருந்து வெளியே அவங்க கொண்டு வர்றதுக்கு கொண்டு வந்து ஆக்சுவலா நம்ம இன்னொரு ஸ்டடி பண்ணுவோம். அந்த பார்ன் அகைன் இதெல்லாம் பண்ணும்போது இந்த பழைய உடன்படிக்கும் புதிய உடன்படிக்கும் ரொம்ப புரியும். ஏன்னா இன்னைக்கு ஜலத்தினாலும் ஆவினாலும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டேன்றதுல வந்து பச்சை கண்ணாடி மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா கலர் கண்ணாடியும் போட்டு கலர் கலரா ஆக்கி வச்சிருக்காங்க அதை. ஸோ அதை வேதத்தின் அடிப்படையில பார்க்கும்போது அது வந்து பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையோட சம்மந்தப்பட்டது. அப்போ பழைய உடன்படிக்கையில வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வந்து எகிப்துல இருந்து வெளியே கூட்டு வந்த அந்த நாள்ல தான் அவர் உடன்படிக்கை பண்றாரு, பழைய உடன்படிக்கை. அப்ப தெரிஞ்சு கொள்ள விஷயம் என்னன்னா அதுக்கு முன்னாடியே மோசேவை தயார் பண்றாரு. மோசே வந்து முச்சடியில இருக்கும்போது மோசேவை கூப்பிட்டு போறாரு. அதுக்கப்புறம் பார்வோனோட இருதயத்தை கடினப்படுத்துவன்றாரு. இந்த ஜனங்களை அங்கேயே ஃபர்ஸ்ட் கொண்டு போய் வைக்கிறாரு. 400 வருஷம் அடிமைகளா வைக்கிறாரு, அமலேக்கியருடைய பாவம் நிறைவேற வரைக்கும். சோ நிறைவேறி அது ஸ்டேஜஸ் வரும்போது மோசேவை எழுப்புறாரு. மோசேவை எழுப்பி பழைய உடன்படிக்கைக்கு ஊழியக்காரரா மோசேவை நியமிக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? மோசேவை நியமிச்சு மோசே போறாரு, போய் அந்த மக்களுக்காக பேசி ஒவ்வொரு வாதையா கொடுத்து ஒவ்வொரு இன்டராக்ஷனா முடிச்சு செங்கடலை பிளந்து வெளியே கொண்டு வரும்போது பார்வோனும் அவனுடைய சேனைகளும் செங்கடல்ல அழியுது. யார் மூலமா? மோசே செங்கோலை நீட்டி மோசேனோட கோலை வச்சு நீட்டி கடலை பிரிக்கிறாரு, திரும்ப கடலை சேர்க்கிறார், எல்லாம் சேர்த்து மோசே வந்து பழைய உடன்படிக்கைக்கு ஊழியக்காரரா தேவன் உபயோகப்படுத்தி உடன்படிக்கை எப்ப உறுதிப்படுத்துறாருன்னா அவங்களை வெளியே கொண்டு வரவும், கொண்டு வந்த உடனே உடன்படிக்கை உறுதிப்படுத்துறாரு, பழைய உடன்படிக்கையை. புரியுதா உங்களுக்கு? பழைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்துறதுக்கு முன்னாடி தேவன் ஒருத்தரை வச்சு அந்த பழைய உடன்படிக்கைக்கான தயாரிப்பை நடத்துறாரு. அப்ப மோசே வந்து பழைய உடன்படிக்கைக்கான ஊழியம். இப்ப நீங்க அந்த சொன்னீங்க இல்லையா 2 கொரிந்தியர் தானே? 2 கொரிந்தியர் 3:6 அந்த வசனம் படிங்க. இப்ப உங்களுக்கு ஒரு புரிதல் இருங்க பிரதர். அந்த வசனம் படிக்கிறதுக்கு முன்னாடி 3வது வசனத்தை படி ராஜா. தம்பி 3வது வசனம் ஃபர்ஸ்ட் படிங்க. அங்க இருந்து 3வது வசனம். ஏனெனில் நீங்கள் 2 கொரிந்தியர் 2 வசனம் 3 தானே? 3 பிரதர். 2 கொரிந்தியர் 3. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகையினால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகையிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது.
சரிங்களா? அப்ப அந்த இடத்துல 2 வித்தியாசத்தை காமிக்கிறாரு. சரிங்களா? இது யாருடைய இதுல எழுதிருக்க? நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகி கிறிஸ்துவனுடைய நிருபமா இருக்கிறீர்கள். நிருபம்னா என்னது? லெட்டர்ஸ். அவர்களே வந்து ஒரு நிருபமா இருக்கிறாங்க. அந்த ஊழிய அந்த ஆட்களே அவருடைய பவுலனுடைய ஊழியமே அது என்ன சொல்றாருன்னா, நீங்க என்னுடைய ஊழியத்துக்கு சாட்சியா இருக்கீங்கன்றாரு அவரு. சரிங்களா? அப்புறம் 4வது வசனம் படிங்க. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராகும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்ப அந்த புதிய உடன்படிக்கை வந்து ஆவிக்குரிய உடன்படிக்கை, எழுத்துக்குரிய உடன்படிக்கை அல்ல. இத வந்து என்ன சொல்றாரு? அந்த நாள்ல வரப்போகுது இல்லையா, அதனுடைய ஒரு விளக்கம் இது. இந்த உடன்படிக்கை இப்படிப்பட்டது இருக்குது அப்படிங்கிறாரு. எபிரேயர்ல வந்து அந்நாட்களுக்கு பிற்பாடு அப்படிங்கிறாரு. அது அந்நாட்களுக்கு பிற்பாடு எதுன்றத பத்தி நம்ம டீட்டெயிலா படிக்க போறோம். இன்னும் இல்ல, இப்ப எனக்கு விஷயமா படிச்சு போறோம். அப்போ அந்த புதிய உடன்படிக்கையினுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்குதுன்றத யார்கிட்ட சொல்றாரு? இந்த இடத்துல சிறுமந்தை கிட்ட சொல்றாரு. அப்ப சிறுமந்தையும் கிறிஸ்துவனுடைய சரீரமும் அங்க இருந்தாலும், இன்றைக்கு நாம கிறிஸ்துவனுடைய சரீரமாகவும் கிருபையின் காலத்துல இருக்கிறதுனால அந்த உடன்படிக்கை நமக்கு எஃபெக்ட் ஆகாது. அது வந்து பியூர்லி ஃபார் த யூத மக்களுக்கு மட்டும், இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும். அது யூதர்கள் இஸ்ரவேல் மக்கள் மட்டும். சரிங்களா? ஓகே, புரியுதுங்களா? இப்ப பவுலை உபயோகித்து தேவன் அந்த புதிய உடன்படிக்கைக்கான ஊழியத்தை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு பவுல்ட்டு கொடுத்திருக்காரு. அதுதான் அவர் வந்து பவுல் வந்து கோட் பண்றாரு. ஏன்னா அவரும் வந்து புதிய உடன்படிக்கைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு, இப்ப எபிரேயர் நிருபம் எழுதுனது மொத்தமே வந்து படிச்சு பாத்தீங்கன்னா புதிய உடன்படிக்கைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துறாரு. சோ அப்படி ஆயத்தப்படுத்துறதுல பவுலையை உபயோகிச்சிருக்காருன்னு பவுல் இந்த இடத்துல சொல்றாரு. ஓகே, நம்ம டைம் ஆயிட்டே இருக்கு, அதனால இந்த ஒரு வசனத்தை நம்ம முடிச்சிடணும்னு யோசிக்கிறேன் நானு. அடுத்தது ஆக்சுவலா வந்து என்ன நம்மளுடைய மைண்ட் தாட்ன்றதை விட கிறிஸ்தவம் நமக்கு எப்படி ஒரு கண்ணாடி போட்டு விட்டுருக்குன்னா, பழைய உடன்படிக்கை எங்க முடிஞ்சது அப்படின் போது சிலுவையில பழைய உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு அப்படின்றது பொதுவான கருத்து. சிலுவையில பழைய உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு. அப்ப புதிய உடன்படிக்கை சிலுவைக்கு அப்புறம் வந்து நம்ம எல்லாம் இப்ப புதிய உடன்படிக்கையில இருக்கோம், புதிய உடன்படிக்கைக்கு நம்ம பங்காளர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய உடன்படிக்கையில தான் நம்ம இருக்கிறதா இன்னைக்கு 99% கிறிஸ்தவம் சொல்லுது. ஆனா வசனத்தின் அடிப்படையில அது தவறு. ஏன்னா புதிய உடன்படிக்கை வரும்போது எப்படி இருக்கும்ன்றதான் நம்ம அந்த 2 வசனத்திலயும் பார்த்தோம். யாரோடைய இது சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? கார்த்திகேயன்டா, கார்த்திகேயன் உங்களுக்கு மியூட் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமா, கார்த்திகேயன் தான் ரொம்ப சவுண்ட். விண்டு, ஆமா, அந்த விண்டு சவுண்ட் ரொம்ப ஹெவியா இருந்துச்சு. டவுட் நான் மட்டும் ஆன் பண்ணிட்டு கேளுங்க கார்த்திகேயன். இதுல 2 வசனத்துல நம்ம பார்த்தது வந்து எப்படி இருக்கும், அவருடைய பாவத்தை எப்ப மன்னிப்பாரு, இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தோம். இருதயத்துல எழுதப்படும் ஒருவரும் ஒருவருக்கும் போதிக்க வேண்டியதில்லை, அதெல்லாமே யாரோட பண்றாருன்னு பார்த்தோம். இஸ்ரவேல் குடும்பத்தோடு அந்த நாட்களுக்கு அப்புறம் பண்ண போறாரு. சோ இது வரைக்கும் கிளியர். அப்போ எபிரேயர் எழுதும் போது புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கல, புதிய உடன்படிக்கை இன்னும் நடக்கலன்றது தெரியுது. இன்னைக்கு உலகத்துல உள்ள காரியங்களை பார்க்கும்போது புதிய உடன்படிக்கையில நம்ம இல்லைன்றது கிளியரா தெரியுது. ஏன்னா இன்னைக்கும் வந்து காஸ்பல் மீட்டிங்கை ஒருத்தர் பிரசங்கிச்சுக்கிட்டு ஒருவனும் ஒருவனுக்கும் போதிக்க வேண்டியது இல்லைன்னு நமக்கு இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கே சொல்ல முடியல. இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கு எல்லா ஜனங்களை காட்டிலும் பரிதவிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். இன்னொரு தவறான கான்செப்ட் என்னன்னா, இன்னைக்கு சபையில போதிக்கிறது இஸ்ரவேலின் சமாதானத்திற்காக ஜெபிங்கள், இஸ்ரவேலுக்காக ஜெபிச்சோம்னா நமக்கு ஆசீர்வாதம் வரும் அப்படின்றது வந்து ஒரு தவறான உபதேசம், தெளிவான தவறான உபதேசம். ஏன் அப்படின்னா, முதலாம் உடன்படிக்கையில பங்குள்ளவர்களை அவர் என்ன சொன்னாரு? இந்த ஜனத்தை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவரை சபிப்பேன், இஸ்ரவேலின் சமாதானத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லி சொன்னாரு. ஏன்னா இஸ்ரவேல் என்னுடைய ஜனம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தாரு. எப்ப? பழைய உடன்படிக்கையில. ஆனா எப்படி என்னுடைய ஜனமா இருப்பீங்க? நான் சொல்வதெல்லாம் நீங்கள் கை கொள்வீர்கள். ஆனால் அவர்கள் கை கொள்ளல, அதனால அவர்களை வந்து விரட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை
புறக்கணித்தேன்னு தேவன் சொல்றாரு. சோ தேவனால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஜனமா தான் பழைய உடன்படிக்கையில இருந்த ஜனம் இருந்துச்சு. புதிய உடன்படிக்கை வரும்போது அதற்கான ஆயத்தம் நடக்கும்போது தான் வந்து இஸ்ரவேலுக்கு மறுபடியும் தேவனுடைய கண்கள்ல தயை கிடைக்க போகுது. இப்ப சிலுவையில பழைய உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவான திருத்தம் என்ன, சிலுவையில வந்து நியாயப்பிரமாணம் தான் முடிஞ்சது, பழைய உடன்படிக்கை முடியல. இது வந்து கேட்கறதுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியா இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில நியாயப்பிரமாணத்தை ஆணி அடித்து முடித்துட்டாரு. ஆனா பழைய உடன்படிக்கையை முடிக்கல சிலுவையில. அதே மாதிரி சிலுவையில வந்து கிறிஸ்து நியாயப்பிரமாணத்திற்கு முடிவா இருக்கிறாரு. ஆனா பழைய உடன்படிக்கைக்கு முடிவா அங்க சிலுவை கிடையாது. அதுக்கப்புறமும் பழைய உடன்படிக்கை தொடர்ந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அதே 8வது அதிகாரத்துல அடுத்த வசனம் படிக்க, 13வது வசனம். எபிரேயர் 8:13. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலேயே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது. உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. அந்த பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனால முந்தினது என்ன ஆயிடுச்சு, பழமையானதுன்னு புரியுது. ஏன்னா பவுலே சொல்றாரு, புதிய உடன்படிக்கைக்கு நாங்கெல்லாம் ஊழியக்காரரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் கேட்ட மாதிரி புதிய உடன்படிக்கைக்கு ஆனா ஆயத்தம் ஆரம்பிக்குது. சோ புதிய உடன்படிக்கைன்னு சொல்றதுனால ஏற்கனவே பண்ண உடன்படிக்கை என்ன ஆயிடுச்சு, பழைய உடன்படிக்கைன்ற பெயர் பெறுது. பழமையானதும் நாள்பட்டதுமா இருக்கிறது. முக்கியமான வார்த்தை, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. உருவழிஞ்சு போயிருச்சா இல்ல இன்னும் உருவழியாம இருக்கா? எபிரேயர் இதுல நிருபத்துல எழுதும் போது உருவழியில சமீபமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சமீபமா இருக்குன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிச்சு உயிர் தெழுந்து பரமேறி போய் அதுக்கப்புறம் ஊழியம் செஞ்சு எபிரேயர் நிருபம் எழுதும் போது அவர் சொல்றாரு, பழைய உடன்படிக்கையானது நாள்பட்டதும் உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. அப்போ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், டிரான்சிஷனல் பீரியட் அப்படின்னு சொல்றோம். கிருபையின் காலத்துக்கும் உடன்படிக்கையின் காலத்திற்குமான ஒரு டிரான்சிஷன்ல வந்து நிறைய பேர் சேர்ந்தாங்க இல்லையா? சோ அந்த கிருபையின் காலத்துக்கும் அந்த உடன்படிக்கையின் காலத்துக்குமான ஒரு டிரான்சிஷன். இது கிருபையின் காலம் பவுல் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா பவுலுக்கு வெளிப்பாடுகள் வந்துகிட்டே இருக்கு, கிருபையை குறித்ததானது. அதே சமயத்துல பழைய உடன்படிக்கையானது புதிய உடன்படிக்கைன்னு ஒண்ணு கொண்டு வர்றாங்கன்றனால அது வந்து பழசுன்ற பெயர் பெற்று போது அந்த பழைய உடன்படிக்கை என்ன ஆயிட்டு இருக்கு, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்குதுன்னு எபிரேயர்ல சொல்றாரு. அப்ப தெளிவா என்ன தெரியுது, சிலுவையில பழைய உடன்படிக்கை முடியல. அங்க இருந்து அப்படியே டிக்ளைன்னா அப்படியே அந்த சருகி அப்படியே கிழிஞ்சு பழசாயி அப்படியே ஒண்ணு இல்லாம போறதுக்கான காலம் சமீபமானது. எப்ப எபிரேயர் 8வது அதிகாரத்துல எழுதும் போது காலம் சமீபம் ஆகிட்டு இருக்கு, இன்னும் முடியல. அப்ப 8வது அதிகாரம் எழுதும் போது கூட அவங்க எதுலதான் இருக்காங்க, இன்னும் பழைய உடன்படிக்கையில தான் இருக்கிறாங்க. புதிய உடன்படிக்கை 2 மந்தையும் ஒன்னா சேர்த்த பிறகுதான் ஆரம்பிக்க போகுது. அப்ப இந்த காலகட்டத்திற்கு இடையில கிருபையின் காலம்னு ஒன்று இருக்குன்றது முக்காவாசி பேர் புரியல. அவங்களை என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒண்ணு பழைய உடன்படிக்கையில எடுத்துட்டு போய் சொருக பாக்குறாங்க புரஜாதிகளாகிய இன்று இருக்க கிருபையின் காலத்துல இருக்கவங்கள, இல்லைன்னா வரப்போற புதிய உடன்படிக்கை இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு தேவன் பண்ணக்கூடிய புதிய உடன்படிக்கையில தங்களை இணைச்சுக்கிறதுக்கு இப்ப வந்துச்சுன்ற மாதிரி சொருக பாக்குறாங்க. இதுக்கு 2 உடன்படிக்கைக்கும் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட மட்டும்தான் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 2 உடன்படிக்கையும் இல்லாம சிலுவைக்கு அப்புறமா இந்த உருவழிந்து போய்கொண்டே இருக்கும்போது பழைய உடன்படிக்கை உருவழிந்து போயிட்டே இருக்கு, புதிய உடன்படிக்கை அந்நாளுக்கு அப்புறம் வரப்போகுது. இது 2த்துக்கும் நடுவுல தேவன் வந்து கிருபையின் காலம்னு ஒரு காலத்தையே வச்சு ஒரு டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ பவுல் மூலமா வெளிப்படுத்துறாரு. சோ இந்த ஒரு புரிதல் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது பழைய உடன்படிக்கையிலயும் நம்ம இல்ல, இன்னைக்கு பழைய உடன்படிக்கை கண்டினியூ ஆகல. ஏன்னா எபிரேயர் எழுதும் போதே அது உருவழிந்து போக காலம் சமீபமாயிருச்சு. ஆனா சிலுவையில அது முடியல. நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா சிலுவையில அது முடிஞ்சிருச்சு அப்படின்றது. சிலுவையில முடியல. சிலுவையில வந்து நியாயப்பிரமாணம் தான் முடிஞ்சது. கிருபைக்குள்ள வந்தாங்க, சிலுவை மூலமா கிருபை வந்துச்சு. இயேசு கிறிஸ்துவின் மூலமா நியாயப்பிரமாணம் சிலுவையில முடித்து வைக்கப்பட்டுச்சு. ஆனா நியாயப்பிரமாணத்தை தாண்டி அந்த பழைய உடன்படிக்கையானது அப்படியே கிராஜுவலா குறைஞ்சுக்கிட்டே வந்து உருவழிந்து கால சமயமாகி இன்னைக்கு உருவழிச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டிரான்சிஷனல் பீரியட்னு ஒரு இதுல இருந்து இன்னொரு இது மாற்றம் ஆகிற அந்த பீரியடோட முடிஞ்சு
இன்னைக்கு புதிய உடன்படிக்கையும் இல்ல, பழைய உடன்படிக்கையும் இல்ல. இன்னைக்கு ஒருத்தர் ரட்சிக்கப்படுறாங்கன்னா அவங்க கிருபையில ரட்சிக்கப்படுறாங்க. எந்த ஒரு உடன்படிக்கையிலும் ரட்சிக்கப்படல, கிருபையில ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இதை குறித்ததெல்லாம் நம்ம இன்னும் பார்க்க போறோம். அந்த வசனத்தை மட்டும் முடிச்சிடலாமா? இன்னும் 5 minutesல டைம் இருக்குமா? அக்கா தான் சொல்லணும். அக்கா சொன்னீங்க. ஏன்னா அந்த வசனம் பாதி முதல் சென்டென்ஸோட நிக்குது, அதுக்கு எவ்வளவு உள்ள போயிட்டோம். அந்த வசனத்தை 5 minutesல வேணா நெக்ஸ்ட் நம்ம ரீகேப் மாதிரி பாத்துக்கலாம். அந்த 9:15 மட்டும் ஒரே இது வசனத்தை முடிச்சிடலாம். ஏன்னா இந்த ஃப்ளோவோட இவ்வளவு சொன்னதே அந்த வசனத்துக்காக தான். அதை முடிச்சிடலாம். எபிரேயர் 9:15 படிங்க. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து போதும். இப்ப முதலாம் உடன்படிக்கையின் காலம்ன்றது என்னன்னு பார்த்துட்டோம். அப்ப நடந்த அக்கிரமம் என்னன்றதையும் பார்த்துட்டோம். அதனால தேவன் அவர்களை விலக்கிட்டாருன்னு பார்த்துட்டோம். இப்ப என்னாச்சுன்னா அந்த பிரச்சனைக்காக அவர் மரணம் அடைந்து, இதுதான் நம்மளுடைய இன்னைக்கு பாயிண்ட். ஆக்சுவலா அவரும் இயேசு கிறிஸ்து மரித்ததுனுடைய காரணம் வந்து காய்வா சொன்னது வந்து இஸ்ரவேல் ஜனத்திற்காக மரிக்கணும்னாரு. ஏன் இஸ்ரவேல் ஜனத்திற்காக? அவங்களோட பழைய உடன்படிக்கை பண்ணாரு. அந்த உடன்படிக்கையை அக்கிரமங்களினால அவங்க மீறிட்டாங்க. அதனால தேவன் வந்து அவங்கள நிராகரிக்க வேண்டியிருந்துச்சு. அதை சரி பண்றதுக்காக அவர் மரணம் அடைய வேண்டியிருந்துச்சு. அவர் மரணம் அடைந்து 2வது வசனம், அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக. அப்ப அழைக்கப்பட்டவர்கள் யாருன்னா, இன்னைக்கு நாமெல்லாம் அழைக்கப்பட்டவர்கள்னு சொல்றோம். இந்த அழைக்கப்பட்டவர்கள் இல்ல, கான்டெக்ட்ல அழைக்கப்பட்டவர்கள் யாருன்னா முதலாம் உடன்படிக்கையில பங்குள்ளவர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்கள் தான் கானான் தேசத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள், வாக்குத்தத்தமான தேசத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். எகிப்தினுடைய பாண்டேஜ்ல இருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து செங்கடல் மூலமா அழைச்சு கொண்டு வந்து முதலாம் உடன்படிக்கையை கொடுத்து, அந்த முதலாம் உடன்படிக்கையினுடைய இதுவே என்னன்னா அந்த அழைக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை அவர்கள் சுதந்திரிப்பார்கள்னு. ஆனா அதுல அவங்க மீறினால, அந்த அக்கிரமத்தினால அவங்க அந்த இதை அடையாமல் போனார்கள். யோசுவாவும் அதை கொண்டு வரலன்னு சொல்லிட்டு அது பின்னாடி இன்னும் வசனம்லாம் வருது. எபிரேயர் ஃபுல்லாவே படிச்சு பார்த்தோம்னா, வேணா இந்த வீக்ல டைம் இருந்துச்சுன்னா எபிரேயர் நிருபம் ஃபுல்லாவே அந்த இது படிச்சு பாருங்க. கொஞ்சம் தான் அதிகாரங்கள், அருமையான புக்கு. புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரைட் டிவிஷன் வந்த பிறகு அதை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அழகான புக்கு. இதுல அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றது வந்து இஸ்ரவேல் குடும்பத்தார். அவர்களை எதுக்காக அழைச்சார்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைவதற்காக. ஆனா முதலாம் உடன்படிக்கையில மீறினால அவர்கள் அடையாமல் போனார்கள். அதுக்காக இயேசு மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராயிருக்கிறார். எப்படி வந்து மத்தியஸ்தர் வந்து ஆரோன் பழைய ஏற்பாட்டுல வந்து தேவன்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கி தர்றதுக்கும் இஸ்ரவேலுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யறதுக்கும் ஒரு மத்தியஸ்தர் ஆரோனா இருந்தார், பிரதான ஆசாரியன் மத்தியஸ்தர். அந்த மாதிரி புதிய உடன்படிக்கைக்கு இயேசு கிறிஸ்துவே மத்தியஸ்தரா இருக்காரு. அப்ப இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தரா இருக்கிறது இஸ்ரவேல் ஜனத்திற்கு, முதலாம் உடன்படிக்கையில பங்குள்ளவர்களுக்கு அவர்களுடைய அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு இயேசு மரணம் அடைந்தாரு. இஸ்ரவேல் ஜனத்திற்காக மரணம் அடைந்தாருன்னு காய்பு வந்து அறிக்கையிட்டு அந்த பிரதான ஆசாரியனுடைய வேலையும் செய்யறாரு. அவதனால அழைக்கப்பட்டவர்களாகிய முதலாம் உடன்படிக்கைக்கு பங்குள்ளவர்களான இஸ்ரவேல் மக்கள் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்றதுக்காக புதிய உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராயிருக்கிறார். நம்ம வந்து பழைய உடன்படிக்கையிலும் இல்ல, புதிய உடன்படிக்கையும் இல்ல, நம்ம இருக்கிறது தேவனுடைய கிருபையில. இது வந்து ஒரு பெரிய புரிதல் வேணும். இந்த ரைட் டிவிஷன்ல 3 பகுதியா பிரிக்கணும். பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. ஒண்ணு முடிஞ்சு போச்சு, எபிரேயர் நிருபம் எழுதுனதுக்கு அப்புறமா முடிஞ்சிருக்கு, அதுக்கு முன்னாடி முடியல, அதுக்கப்புறம் முடிஞ்சிருக்கு. இன்னொன்னு புதிய உடன்படிக்கை வந்து 2 கோத்திரமும் ஒன்னா சேர்ந்த பிறகு இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை வந்து நம்ம தனியா வேணா அந்த நாட்களுக்கு அப்புறம்ன்றத வந்து ஒரு ஸ்டடி பண்ணலாம், அது எதெல்லாம் நடக்க போகுதுன்னு. அதுக்கப்புறம் வந்து புதிய உடன்படிக்கை பண்ண போறாரு. இப்ப நம்ம 2 உடன்படிக்கையும் இல்லாம கிருபையில இருக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுல ஏதாவது டவுட்? இன்னைக்கு நிறைய வேற எடுத்து வச்சிருந்தது, இதோட முடிஞ்சு போச்சு, நம்ம நிறைய சைட்ல போயிட்டோம். பட் ஸ்டில் நல்ல டாபிக் இன்னைக்கு ஸ்டடி பண்றது. ஒரு சின்ன ஹோம்வொர்க் பிரதர், இந்த 9:15க்கு ஆதியாகமம் 15வது அதிகாரத்தை வாசிங்கனாக்கா இந்த அழைக்கப்பட்டவங்க வாக்குத்தத்தப்பட்டவர்களுக்கான அந்த விளக்கம் அங்க இருக்கும். அதனுடைய இது வந்து அந்த 15ல ஆதியாகமம் 15ல. சரிங்களா? க்ளோஸ் டவுன் 9:45 பண்ணிக்கங்க. வந்து நீங்க ஹீப்ரூ ஸ்கூல்ல கேளுங்க, அதை ஒரு இதுவா கேளுங்க. இந்த இதை வந்து ஆதியாகமம் 15வது அதிகாரத்தையும் ஒரு தடவை படிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப டிராமாட்டிக்கா இருக்கும், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். படிச்சீங்கன்னாக்கா, பொறுமையா படிச்சீங்கன்னாக்கா அது கொஞ்சம்
இந்த காரியங்கள் எல்லாம் இந்த 9-15 எல்லாம் ஈஸியா புரியும். சரிங்களா? ஓகே. யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணி ஜெஸ்லின் இருக்காங்களா? ஜெஸ்லின் இருக்காங்களா? ஜெஸ்ஸியும் இது ஒரு இது பக்கம் அதை வந்து இது ஒரு இதுவா கார்த்திகேயன் ப்ரேயர் பண்ணுங்க. கார்த்திகேயனா அதுல கண்டிப்பாக எங்களை அதிகமாக வழிநடத்தும் பரலோக பிதாவே, இதோ இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, எங்களை ஒன்று கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வரீங்கப்பா. புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை, யார் யாருக்கு தெரியும் ஆண்டவரே, யார் யாருக்கு இது தெரியும் அப்படின்றது சபை மூலமா அநேக நாட்கள் நாங்கள் சபை கூடி ஜெபித்திருந்தாலும் ஆண்டவரே, இப்பேற்பட்ட காரியங்கள் எங்களுக்கு தெளிவில்லாதது இருந்ததுப்பா. ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால் ஆண்டவரே இன்றைய தினம் எங்களுக்கு தெளிவானது இருப்பா. அதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே. என் தேவாதி தேவனே அப்பா, உங்களுடைய கிருபையினால மாத்திர ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஒரு ஆண்டவரே வார்த்தையும் ஆண்டவரே எங்களுக்கு விலக்கி கூறியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, அதே அனாதி காலத்துல ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த சாட்சி ஆண்டவரே எங்களுக்கு என்றென்றைக்கு இருக்கும்படியாக செய்ய நீங்க கிருபை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே தரையும் ஆண்டவரே சாங்கலானாவையும் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஆண்டவரே அவங்க படுகிற பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இன்னுமாக ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தர இன்னும் ஆண்டவரே விளக்கங்களை நீங்க அவங்களுக்கு சொல்ல, அவங்க எங்களுக்கு சொல்ல நீங்க கிருபை செய்ய முடியாது ஆண்டவரே. அப்பா, எல்லா கருத்தும் கருத்துல கொடுக்குறேன்ப்பா ஆண்டவரே. இந்த கிளாஸ் எந்த நாளிலும் தடைப்படாத செல்ல நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இன்னுமாக அநேக பேரை நீங்க கொண்டு வாங்கப்பா. இந்த வார்த்தையை தியானிக்க அப்பா, அது மூலமா நாங்க விடுதலை பெற எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சகாயம் செய்யுங்க. எங்கள் இருதயங்களில் நீங்க எழுத போறீங்க புதிய உடன்படிக்கை இஸ்ரவேலர்களுக்கு நீங்க எழுதுகிறது போல் ஆண்டவரே கிருபையில் உள்ள எங்களுக்கும் நீங்கள் எழுத போறீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களுக்கு இருதயத்திலே பதிய நீங்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா காரியத்தையும் ஒரு கருத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் என் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Thank you.